சரி, ஓகே. இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நீங்க லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ லிஸ்ட் வந்து ராமமூர்த்தி எடுத்திருப்பாரு. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம டப்பிள்ஸ், செட்ஸ் அண்டு டிக்ஷனரி வந்து பார்க்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி. ஓகே 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 ஓகே, ஸோ ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறோம். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? நோட்புக் ஃபைல் ஐபைத்தனோடது தெரியுது தெரியுது. ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, லிஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க. ஸோ லிஸ்ட் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன மாதிரிலாம் இருக்கும், ஏதாவது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி அப்படின்றது. என்னங்க எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க? அதை பிரேக் பண்ணுங்க. சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு தப்பா இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு தெரியல, இல்லை நான் வந்து கிளாஸ்ல தூங்கிட்டேன், இல்லை மறந்து போச்சு, அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? ஸோ லிஸ்ட் வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இன்டீஜர், ஃப்ளோட் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மியூட்டபிள் நம்ம வந்து மாத்திக்க முடியும். டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓகே ஓகே, வேற? ஓகே, இது ஃபைன். லிஸ்ட் வந்து இப்போ பேக் அண்ட் டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பல்கா டேட்டா வர்றதுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு லிஸ்டா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ டோக்கன் இன்புட் ஃபீல்டு, ஸோ அது போலலாம் வர டேட்டா, ஸோ அதெல்லாம் லிஸ்டா தான் வரும். டேபிள், ஓகே, டேபிள்க்கான டேட்டா, ஸோ அது போல. ஓகே. ஸோ ஓகே, ஸோ லிஸ்ட்டை பற்றின ஒரு பேசிக் ஐடியா உங்க எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறதுல சீக்வன்ஷியலாக ஒரு டேட்டாவை நம்ம ஆட் பண்ண முடியும். அதை டைனமிக்காக நம்மளால வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இட் அலோவ்ஸ் த மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். என்னால் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணிக்க முடியும், என்னால் நியூமெரிக்கல் வேல்யூஸையும் என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ளே என்ன டேட்டா டைப் சீக்வன்ஷியலாக நீங்கள் ஆர்டர் அடிக்கிக்கிட்டே போகலாம். ஸோ அதுதான். ஸோ சீக்வன்ஷியலாக நீங்கள் டைனமிக்காக ஆட் பண்ணிக்கிட்டே அடிச்சு தள்ளிட்டே இருக்கலாம் அதில். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ டப்பிள்ஸ் என்னன்னா சேம் சீக்வன்ஷியல் இதுதான். லிஸ்ட்டில் வந்து நீங்கள் டைனமிக்காக ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போவீங்க, ஓகேங்களா? பட் வந்து டப்பிள்ஸில் அப்படி வந்து இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு இதை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டப்பிள்ஸில் நீங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டப்பிள்ஸோடது. ஸோ இந்த டப்பிள்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, லைவ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஜியோ கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, லேட்டிடியூட், லாங்கிடியூட், அதுக்கு வந்து இந்த டப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஒரு 13 பாயிண்ட் சம்திங் ஒரு வேல்யூ போட்டு கமா போட்டு உங்களுக்கு இன்னொரு இது காட்டும். ஸோ இது வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிஃபைன்டான ஒரு நம்பர்ஸ் இருக்கும், இல்லை டிஃபைன்டான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை திரும்பி நீங்கள் மாடிஃபை பண்ண மாட்டீங்க. ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அது, ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து டப்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டப்பிள்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இருக்கிற கோஆர்டினேட்ஸோட வேல்யூ நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஜியோ கோஆர்டினேட்ஸ், ஓகேங்களா? லேட்டிடியூட், லாங்கிடியூடோட கோஆர்டினேட். அதே மாதிரி யூசரோட ரோல்னு ஒன்று இருக்கும். இப்போ அட்மின், எடிட்டர், வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரோல் நீங்கள் டிஃபைன் பண்ணிடுறீங்க, ஓகேயா? அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ரோல்ஸை நீங்க மாற்ற மாட்டீங்க. இந்த ரோல் இப்போ அட்மினா இருந்தாங்கன்னா இதை பண்ணணும், எடிட்டரா இருந்தாங்கன்னா இதை பண்ணணும், வியூவரா இருந்தாங்கன்னா இதுதான் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மள கண்டிஷன் எழுதுவோமே தவிர, இந்த 3 ரோலும் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா டிஃபைன் பண்ணது தான். ஸோ அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க ப்ரீ டிக்ளேர் பண்ணிட்டீங்க ஒரு விஷயத்த, யூ டோன்ட் மாடிஃபை எனி கண்டென்ட் ஆன் தட் சீக்வன்ஷியல் டேட்டாஸ் அப்படின்னா நீங்க வந்து இந்த டப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ சேம் வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம்ல. ஸோ லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். சேம் இதையும் அதே மாதிரி நம்ம இண்டெக்ஸஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இங்கே இப்போ பண்ணியிருப்பேன். ஸோ கோஆர்டினேட்ஸில் நான் பிரிண்ட் போட்டேன் அப்படின்னா என்னோட லேட்டிடியூடோட கோஆர்டினேட் வந்து இங்கே காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் லேட்டிடியூடு 0th பொசிஷனில் எடுத்துட்டோம். அதே மாதிரி இதில் பார்க்கும்போது யூசரோட ரோல்ஸில் பார்க்கும்போது -1 அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ நீங்கள் இனிஷியலாக இப்படி சீக்வன்ஷியலாக போகும்போது 0, 1, 2, 3 அப்படின்றது நீங்கள் போவீங்க. இதே பேக்வேர்ட்ல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா -1 அப்படின்றதுல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்னுவாங்க. ஸோ இது -1 போட்டால் இது வரும். இதே இது -2 அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூவர் இருக்கிற இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து எடிட்டர் வந்து ஷோ பண்ணுவாங்க, ஓகேங்களா?
ஸோ ஆக்சசபிளும் சேம் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு வரும். என்ன ஒன்று இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண முடியாது, அவ்வளோதான். பட் இதே இது இன்கேஸ் இந்த லிஸ்ட்டுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அடிஷ்னலாக சாரி இந்த டப்பிள்ஸ்குள்ள அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வேல்யூஸை நீங்கள் வந்து உள்ளக்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டப்பிள்ஸ்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன், லலித் டெஸ்ட்னு நான் ஒன்று போடுறேன். இப்போ இதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா சீக்வென்ஷியலாக அட்மின்னு போட்டிருக்கீங்க, அடுத்து ஒரு லிஸ்ட்டை போடுறீங்க 0, 1, 2, 3, 4 போட்டிருக்கீங்க. ஓகேயா? அடுத்து வந்து இன்னொரு இதில் வந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ஒரு இந்த வேல்யூ வச்சுக்கிறீங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சாரி ஒரு நிமிஷம், உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகுதா? இப்போ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகும்போது ஒன்று நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீக்வென்ஷியலை வந்து உங்களால் இது பண்ண முடியும். ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சீக்வென்ஷியலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் தெரியுதா மாடிஃபை ஆயிருக்க வேல்யூஸு? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 அப்படிங்கிற அந்த பொசிஷனில் வந்து நான் வந்து ஆர்டர் படி போட்டிருப்பேன், 0 அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருப்பேன். பட் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா என்னால் டப்பிள்ஸை வந்து இம்மியூட்டபிள் தானே நம்ம பேசியிருந்தோம், டப்பிள்ஸை நம்மளால மாற்றவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். பட் வந்து டப்பிள்ஸ்குள்ள ஒரு சீக்வென்ஷியல் ஆஃப் லிஸ்ட்டோ இல்லை சீக்வென்ஷியல் ஆஃப் செட்ஸோ இல்லை சீக்வென்ஷியலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அதை வந்து உங்களால மாடிஃபை பண்ண முடியும். லைக் எப்படி சொல்லலாம்னா பேரண்ட் அப்புறம் வந்து உள்ளக்க இருக்கிற சைல்டு சீக்வன்சஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களோட பேஸ் என்ட்ரிலாம் அது எல்லாமே உங்களோட பேஸ் என்ட்ரி. ஓகே, அதை நீங்க ஆக்சஸ் பண்றது நீங்க இது வரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது லலித்ன்றதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பேக்கெட்ல நீங்க என்ன இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸை போட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ஓகேயா? அந்த இண்டெக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியதுல இன்னும் அடிஷனல் இண்டெக்ஸா வேற ஏதாவது வேல்யூஸ் வருது அப்படின்னா அதை வந்து உங்களால மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டப்பிள்ஸ். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு டப்பிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இதே இது ஜாவா ஸ்கிரிப்ட் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காது? யாராவது ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நாலேஜ் ஏதாவது பேசிக் ஐடியா ஃப்ரண்ட் எண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு இருக்குங்களா? சரி, ஓகே. ஸோ இதுல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க எல்லாமே ஆப்ஜெக்டா தான் வச்சுப்பீங்க. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் இருந்தா நீங்க இது பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்டை நீங்க ஃப்ரீஸ் பண்ணி ஒரு இது வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இது எல்லாமே உங்களுக்கு டப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிற இதோட எக்ஸ்பிளனேஷன். இதுதான் உங்களுக்கு வந்து டப்பிள்ஸ். ஐ மீன் இங்க பைத்தான்ல வந்து டப்பிள்ஸ். ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ வந்து நான் பேக் எண்ட் தான் என்னோட பேஸ், நான் ஃப்ரண்ட் எண்ட் படிக்க போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் கம்பேர் பண்ணி படிப்பேன். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன வேல்யூ நீங்க வச்சு செட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களோ அது முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் நீங்க ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. சேம் திங் தான் இங்க நடக்குது டப்பிள்ஸ்ல, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாமா? ஸோ இதெல்லாம் வெறும் பேசிக்கா இருக்கக்கூடிய டப்பிள்ஸ்ல இருக்கக்கூடியது. இனி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா டப்பிள்ஸ்ல என்னன்றது பார்க்கலாம். என்ன மேஜர் மிஸ்டேக் எல்லாரும் பண்ணலாம் சிண்டெக்ஸ் லெவல்ல? ஏன்னா புதுசா ஒருத்தர் கோட் பண்ணி போறாங்க அப்படின்னா அவங்க சிலதை வந்து மிஸ் பண்ணுவாங்க டப்பிள்ஸ்ல. நம்ம டப்பிள்ஸ்லன்னு இல்லை, எந்த ஒரு டேட்டா டைப்பா இருந்தாலும் சரி, சிண்டெக்ஸ்ல இருந்தாலும் சரி. இப்போ நானே வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண போறேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்கா நான் அதிகமாக ஒர்க் பண்ணது கிடையாது, மேக்ஸிமம் பைத்தான்ல தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் சிண்டெக்ஸ் வந்து மிஸ் பண்ணுவேன். எல்லா வேல்யூஸையும் தப்பா டிக்ளேர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இந்த 5+3 அப்படிங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஓகேங்களா? நீங்க 5+3ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்ல நீங்க அதை ஆட் பண்ணியும் இது பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணதோட நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கு பார்த்துக்கிறதுக்காக இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து ஸ்கொயர் டைம் இந்த பிராக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன்ஸ்க்காக இங்கே நம்ம போட்டிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது டப்பிள்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம், சீக்வன்ஷியலாக ஒரு வேல்யூ வரணும் அப்படின்றத மாதிரி தான் நம்ம பேசியிருப்போம். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட்ல நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு வேல்யூ லிஸ்ட்ல ஆட் பண்றீங்கன்னா 10ன்றதை போட்டுருவீங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பிரிண்ட் பண்ண போகும்போதுமே நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், அது நான் பிரிண்ட் போடல. டென்னு வந்துருச்சா? ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, வெறும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பேக்கெட்ஸ்ல நீங்க வந்து ஒரே சிங்கிள் நம்பரை போட்டுட்டு என்ட்ரி எடுப்பீங்க. ஆனா டப்பிள்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. டப்பிள்ஸ்ல நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உள்ளக்க என்ன டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து அது ஒரு என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பா தான் அதை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க உள்ளக்க ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா அது ஸ்ட்ரிங்னு தான் நினைச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த பிராக்கெட்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு பேசியிருந்தோம் நம்ம, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ்க்கு. இது என்னன்னா சீக்வன்ஷியலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளோட கோட் ரைட்டிங் ரீடபிலிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராக்கெட்ஸ் தான், ஐ மீன் க்ளோஷர்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல நீங்க உள்ளக்க ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்றீங்க அப்படின்னா அது என்னன்னு நினைச்சுக்கிறோம்னா நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஷியேஷனுக்காக போடுற ஒரு வேல்யூ, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரீடபிலிட்டிக்காக நீங்க போடுற ஒரு வேல்யூன்னு நினைச்சுக்கிறோம். அப்போ இது சீக்வன்ஷியல் அப்படிங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க அடிஷனல் கமா செப்பரேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் இது வந்து டப்பிளா வந்து இது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதே மாதிரி என்னன்னா டப்பிள்ஸ்க்கு வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பேக்கெட்ஸ் மஸ்ட் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை. இது வந்து ஒரு ரைட்டிங் இதுக்காக தான் நம்ம போடுவோம். எப்படி சொல்லணும்னா நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, சிண்டெக்ஸ்க்காக. இன்னொன்று என்னன்னா ஒரு கோடிங் ப்ரொசீஜர்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கு. நீங்க ஒரு ஹார்ட் இதுவா நீங்க பாக்குறீங்க, எப்படினாலும் உங்க ப்ரோக்ராமை நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சும்மா நீங்க சீக்வன்ஷியலா நீங்க இப்படி ஆட் பண்ணிட்டு கமான்னு போட்டீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்கா டப்புள் தான் எடுத்துக்கிறோம் பைத்தான்ல டிஃபால்ட்டா. ஓகேயா? இதை நான் எக்ஸிகியூஷன் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணியிருப்போம்னா மேல இருக்க இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருப்போம். இப்போ டப்பிள்ஸை வந்து நீங்க பிரிண்ட் பண்றீங்க, இது டப்பிள் தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஆனா பாத்தீங்கன்னா இது டப்பிள் கிடையாது, இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. அப்போ இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இது எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து டப்புள்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்க இந்த கமா அப்படிங்கிறது அடிஷனல் ஆட் பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இது வந்து டப்புளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே பார்க்கும்போது டிஃபால்ட்டாவே இது டப்பிள்ஸ் தான் எடுத்துக்கிறோம். நீங்க சீக்வன்ஷியல்னு ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இது டப்பிள் அப்படின்னு தான் எடுக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி நம்ம வந்து ஃபால் பேக் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற மாதிரி நம்ம கோடிங்ல எப்பயுமே எழுதுவோம்ல, ஒரு விஷயம் நடக்கல, ஒரு ஒரு இது நீங்க பண்றீங்க, ஒரு வேல்யூ கிடைக்குது, அந்த வேல்யூ எடுத்துக்கிச்சுன்னா எனக்கு வந்து இது எடுத்துக்கோ, எனக்கு இந்த வேல்யூ வரல அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டா இந்த வேல்யூவை நீங்க எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நீங்க கமா ஆட் பண்ணி ஒரு விஷயத்த போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து டப்பிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு உங்களுக்கு கேள்வி வரும். நீங்க வந்து சொல்றீங்க இந்த இடத்துல அட்மின் அப்படின்றது நான் ஆட் பண்ணிட்டு கமா போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 4-5 வேல்யூ நான் ஆட் பண்றேன். இப்போ அட்மினுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வியூவர்னு ஆட் பண்றேன், எடிட்டர்னு ஆட் பண்றேன். அதுக்கடுத்து வந்து இதுக்கு அடுத்து நான் இந்த இடத்துல கமான்றது போடணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல கமா போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டினாலும் ஒண்ணுதான். இது எதுக்காக அப்படின்னா சீக்வென்ஷியல் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கமா போடுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க கமா போட்டாலும் போடலாம், போடலனாலும் போட தேவை வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதையும் இது டப்புல தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நீங்க கமா போட்டாலும் இது டப்புல தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுதான் டப்பிள்ஸ்ல பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ன்னு இருக்கும். இன்னோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா பேஸா இருக்கக்கூடிய டப்பிள்ஸ்ல இருக்க வேல்யூஸை உங்களால மாற்றவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. ஓகேயா? ஆனா அது ஐ மீன் டப்பிள் டேட்டா டைப்பா இருந்தா சொல்றேன், அதை நீங்க மாற்ற முடியாது. பட் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது சீக்வென்ஷியல் நீங்க போட்டீங்கன்னா அதை மாத்தலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது இங்க இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிட்டு இது லிஸ்ட்ன்றதுல தான் இருக்கு. அப்போ வந்து 95 அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணிடுறீங்க. இப்போ 95ன்றது அடிஷனலா இங்க ஆட் ஆயிருக்கும். அந்த தான் இங்க எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 95 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மியூட்டபிலிட்டி பேரடாக்ஸ்ல பார்க்கும்போது
வேல்யூஸை வந்து இந்த மாதிரி லூப்ல நீங்க போட்டுட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க மாத்துறீங்க அப்படின்னாலும் இங்கே இந்த அந்த வேல்யூஸை வந்து இங்க நீங்க அப்டேட் பண்ணலாம். அதுக்கானதான் இங்க நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி எரர் அடிக்கிறதுக்கு நான் பேசியிருந்தேன். இப்போ இந்த சீக்வன்ஷியல் வேல்யூல பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ வந்து வரும். அதான் இந்த மியூட்டபிலிட்டி பேரடாக்ஸ்ல வந்து சப்போர்ட் அலைன்மெண்ட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அரித்மெட்டிக் இல்லாம நீங்க பேசிக்கா அப்பன் பண்றீங்க, இல்லை பேசிக்கா ஆட் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்றீங்க, மேல நான் போட்டிருந்தால. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், வேல்யூஸை மாத்திக்க முடியும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்படி நீங்க பண்ணும்போது அந்த இது கொஞ்சம் எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? போலாமா? எல்லாருமே அமைதியா இருக்க மாதிரியே இருக்கு. தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா என்னன்னு தெரியல. கேளுங்க, என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? கேட்டாதான் உங்களுக்கு என்ன புரியுதா என்னன்னு இது பண்ண முடியும். ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்க இது பண்ணுங்க. அதுக்கு தான் அந்த கிளாஸே. ஓகே. ஸோ இப்போ பண்ணவரை அப்படின்னா ஓகே. பேசிக்கா டப்பிள்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். டப்பிள்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கவரிங் வந்து நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், டப்பிள்ங்கிறது எப்படி டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே இங்கே டப்பிள்ஸ்ல முடிஞ்சு. இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க. எல்லாம் ஓகே ஃபைன் அப்படின்னா நான் வந்து அடுத்து எதுக்காக இந்த டப்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மேஜர் இன்னொரு விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருக்கா அதுல? சார் எனக்கு ஒரு இடத்துல டவுட் இருக்கு. நீங்க இந்த ரெக்கார்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? மல்டி இன்சைட் இம்யூட்டபிள் பேரடாக்ஸ்னு சொல்லி. ஸோ அதுல வந்து ரெக்கார்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ அப்பன் பண்ணா அந்த 1க்கு அப்புறம் 95 அப்பன் ஆகணும். லாஸ்ட்ல அப்பன் ஆயிருக்கு. இங்க அப் அண்ட் ஆயிருக்குல்ல. அதான் கீழே அப்பன் ஆயிருக்கு. நீங்க 9 இப்போ நான் எப்படி நினைச்சிட்டேன்னா ரெக்கார்டு 1 அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1. அப்ப அந்த 1 இண்டெக்ஸ் வேல்யூ 1க்கு பக்கத்துல தானே அப்பன் ஆகணும், அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. இதுதான் இந்த இடத்துல ஒரு இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ரெக்கார்ட் அப்படிங்கறத நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது 90, 85, 88ன்னு காட்டும். இது வந்து காட்டும். ஸோ இப்போ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா 0 பொசிஷனை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் 1 ஸ்ட்ரிங் கிடைக்கும். இப்போ ஆமா. நீங்க வந்து என்ன பண்றீங்க, இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற டப்புல வந்து ஆக்சஸ் பண்றீங்க. நீங்க டப்புல தான் ஆக்சஸ் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சீக்வென்ஷியலா ஒரு வேல்யூ ஓகே ஓகே. கிடைச்சிருச்சு. ஓகேயா? ஓகே 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 ஓகே. இல்ல புரிஞ்சுச்சு. ஓகே ஓகே. ஓகே. இது வந்து நெஸ்டடா போகும் உங்களுக்கு. ஓகே. எப்படின்னா நீங்க பேஸ் சீக்வென்ஷியலா பண்ணி. ஓகே. ஸோ பேஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த பேஸ் வேல்யூஸ் வந்து உள்ள. உங்களுக்கு சீக்வென்ஷியலாவும் இருக்கலாம். நீங்க உள்ளக்க போறதுல திரும்பி உள்ளன்னு போயிட்டு நீங்க அப்டேட் பண்றதுனால பண்ணிக்கலாம், எடிட் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். ஓகே. ஆனா இதே மாதிரி அந்த ட்ரை அண்ட் எக்ஸ்பெக்ட் அது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். ஓகே. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, அது நான் சொல்றேன். ஓகே. இப்போ வந்து இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது வந்து டி தானே உங்களுக்கு? சரி இருங்க. ஓகேயா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் டைம் அந்த ரெக்கார்டை பிரிண்ட் பண்ண மாதிரியே இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் இந்த இதை மட்டும் டீயை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ இந்த டீல பார்த்துட்டீங்க அப்படின்னா டீல பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு, ஆக்சசிபிளா இருக்கு. அடுத்து இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஐ மீன் சாரி, நியூமரிக்கலா இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த இந்த இடத்துல எரர் டைப் வந்து உங்களுக்கு இதாகுது அப்படின்னா throws a type error and mutates the list in place அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து 0 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களால இது வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுது உங்களுக்கு? இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணது இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா? ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த லிஸ்ட்டை எடுத்துட்டீங்க.
அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓகேயா, இதுல என்ன பண்ணிருப்போம், சாரி 3,4 எடுத்துக்கிறேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, செகண்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த லிஸ்டோட சேர்த்து 3,4 அடிஷனல் லிஸ்ட்டை நான் ஆட் பண்ண போறேன். ஓகேயா, இப்போ நான் ஆட் பண்றது நார்மலா ஒரு வேரியபிளா நான் டிக்ளேர் பண்ணி ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல, 0 அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த பொசிஷனுக்கு போயிட்டு திரும்பி என்ன பண்றேன், இதோட மீனிங் சொல்றேன், அரித்மெட்டிக் ஆபரேட்டர் இல்லாம சொல்றேன். அந்த இன்கேஷன் ஆப்ரேஷனா இது பண்றது இல்லாம சொல்லணும் அப்படின்னா இதுதான் நடக்கும். உள்ளக்க 3,4 அப்படின்றது நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நான் கமெண்ட் பண்ணிடுறேன், இதை எடுத்துடுறேன், இதை இங்க போட்டுடுறேன். இப்போ நான் இங்க பண்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அடிக்கும், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் தி ஐட்டம் அலைன்மெண்ட். ஸோ இந்த இஷ்யூ தான் நமக்கு கீழேயும் ஆல்ரெடி அடிச்சிருக்கோம். ஓகேயா, ஸோ டப்புள்குள்ள நீங்க ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணுவீங்க, அதை அடிஷ்னலா நீங்க இது பண்ணிப்பீங்க. ஆனா நீங்க திரும்பி என்ன பண்ணுவீங்க, நீங்க அந்த டப்புள்லே நீங்க அதை மாத்த முடியாது உங்களால. புரியுதா? உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ டப்புள்ல ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் உங்களால பண்ண முடியாது. இப்போ வந்து T0ன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த T0ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் இப்படி மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ரீஅலைன்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஓகேயா, ஏன்னா அது வந்து மியூட்டபிள், அது வந்து ஸ்டாட்டிக்கான விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட் 1ன்னு இருக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட் 2ன்னு நான் மாத்த போனேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அலைன் பண்ணாது. இப்போ இந்த கோடிங்கே நீங்க விட்டுருங்க. சிம்பிளா சொல்லணும்னா T1ல வந்து T0ல என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் 1ன்னு இருக்கா. இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் 2ன்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன், இப்பயும் அந்த எரர் அடிக்கும். ஏன்னா டப்புளோட பேஸ் சீக்வன்ஸ்ல உங்களால எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல உங்களுக்கு என்ன நடக்கும், ஐ மீன் இந்த ஆப்ரேஷன்ஸ்ல என்ன நடக்கும்னா நீங்க ரீடிஃபைன் பண்றீங்க. எனக்கு 0 இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டப்புள்ல ஒரு வேல்யூவை நான் மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களால மாற்ற முடியாது. அதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ண முடியாது, பட் வந்து ஆல்ரெடி இருக்கிற சீக்வன்ஷியல் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து உங்களால ஆட் பண்ண முடியும். அந்த ஆட் பண்றதுக்கான வேல்யூ தான் இந்த டப்பு அப்பண்ட். ஓகேங்களா, புரியுதா? ஸோ இப்படி அப்பன் பண்ணி தான் உங்களால இங்க ஆட் பண்ண முடியும். அதுதான் மேல நம்ம போட்டிருப்போம், கீழே உள்ள மாதிரி உங்களால ஆட் பண்ண முடியாது. அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் இந்த இது போட்டிருந்தேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு அடுத்து இதை போட்டிருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இங்க ஆட் பண்ண முடியாது, எரர் அடிக்கும், அதுக்கடுத்து இப்படிதான் ஆட் பண்ணணும்னு போட்டிருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேண்ணா. ஸோ இப்போ அப்பண்டு வந்து இப்போ நம்ம 95 பண்ணியிருக்கோம் ஒன்று. ஸோ இதே இது 2 வேல்யூ பண்ணணும் அப்படின்னா அப்பண்டு 95 பிராக் கம்மா அப்படின்னு போட்டு பண்ற மாதிரி இருக்குமா? இப்போ 90, 85, 88 இருக்கு. அதில் வந்து 95 ஆட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 2 வேல்யூ 3 வேல்யூன்னு அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு லிஸ்ட்டில் 2 வேல்யூ நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா ஆட் பண்ணணும்னு நினச்சோன்னா எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகேண்ணா. வந்துச்சா ஹரிஹரன்? ஓகேண்ணா. ஓகேங்களா, ஸோ இப்பயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஆல்ரெடி இருக்கிற டப்புல நான் மாத்தல, அந்த டப்புளுக்கு உள்ள நீங்க டைனமிக்கா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 95 ஆட் பண்ணிட்டீங்க, இப்போ 96 ஆட் பண்ணணும்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த அப்பண்டுன்னு போட்டீங்க பாத்தீங்களா, அந்த அப்பண்டுக்கு கீழே திரும்பி இன்னொன்னு ஒரு 96 அப்பண்டுன்னு நீங்க போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஓகே ஃபைன், சரி ஓகே. இப்போ இதெல்லாம் ஃபைனு. இப்போ எதுக்காக இந்த இது ஓகே, இந்த ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன், இருங்க இதை எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு அடுத்தது என்ன சொல்றேன். இப்போ வந்து நீங்க லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டெக்ஸஸ் வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்களா, 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி. அதே மாதிரி -1 அப்படிங்கிறது நீங்க எடுத்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இதுலயும் அதே மாதிரி நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டப்பிள்ஸ் வருது அப்படின்னா இந்த டப்பிள்ஸ்க்கு மிடில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட், மிட், லாஸ்ட், இது நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன் மூலியமா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அப்படின்னா
நீங்க ஒரு சீக்வன்ஷியலா வச்சிருக்கீங்க டப்பிள்ஸ்ல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்றத போட்டுட்டு கமா மிடில் போடும்போது இங்க ஸ்டார் போட்டுப்பீங்க. ஏன் அப்படின்னா மிடில்ல என்ன வேணா மோர் தென் வேல்யூஸ் வரும், மோர் தென் ஒன் வேல்யூஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இடத்துல ஸ்டார் போட்டு நீங்க அந்த இது பண்ணிப்பீங்க. லாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வந்து நீங்க இங்க வச்சுப்பீங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த சீக்வன்ஸ்ல எடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவோ அது கிடைச்சிரும், மிடில் வேல்யூ என்னவோ அது கிடைச்சிரும், அது சீக்வன்ஷியலா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு லிஸ்ட் டேட்டா டைப்ல தான் கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்ல என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆக்சசிபிளா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டப்லே நீங்க வந்து 3ஆ டிக்ளேர் பண்ணி ஃபர்ஸ்ட் மிட் லாஸ்ட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது வந்து எனக்கு வந்து வேணும், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன், லாஸ்ட்ல இருக்கிறது ஒரு இதில் எடுத்துக்கிறேன், மிடில் இருக்கிறதுலாம் ஒரு லிஸ்டா நான் வந்து எடுத்துக்கிறேன், நாளைக்கு அதுல வந்து நான் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன், மிடில் இருந்து ஆட் பண்ணிக்கிட்டே போறேன், இல்ல மிடில் இருக்கிறதுலாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும், அது செப்பரேட்டா ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க இப்படி எடுத்துக்கலாம் ஆக்சஸ்ல. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ சொல்லுங்க. சாரி டு இன்டரப்ட். இப்போ இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓகே, அப்போ லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடுக்கும், இப்போ மிட்னா அதை லிஸ்டா எடுக்கும்னு சொன்னீங்க. இப்போ 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு கெப்பாசிட்டில மிட் வந்து எடுக்கும் லிஸ்டா? இப்போ நீங்க போட்டிருக்கிறது 3 வேல்யூஸ் ரேண்டமா போட்டிருக்கீங்கன்னா இப்படி கேட்கிற அப்ப எவ்வளவு எடுக்கும்? எவ்வளவு எடுக்கும்னு கேக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது தான் எப்பயுமே ஃபர்ஸ்டா இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் அப்படின்னா இப்படி லாஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓகே. மிடில் கேக்குறேன், மிடில் வந்து லிஸ்டா எடுக்கும்னு சொல்லிட்டேன். லிஸ்ட்னா அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட தவிர மீதி எல்லாமே மிடில் வந்துருமா? மீதி எல்லாமே தான் உங்களுக்கு மிடில் வரும். ஓகே. இப்போ நீங்க ஒரு 10 lakh போட்டிருக்கீங்க, 10 lakh எப்படி சொல்றேன்னா 1ல இருந்து ஒரு 10 lakh நம்பர் சீக்வென்ஷியலா வந்து டப்பிள்ஸ்ல வருது. அப்ப அந்த 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்டும் 10 lakh அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் அப்படின்றது லாஸ்ட் வரும். மிடில் இருக்கிற எல்லாமே மிடில் வரும் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்களா? இந்த மிடில் எனக்கு பர்టిక్యులரா இந்த வேல்யூஸ் வேணும் அப்படினா அது ஏதாவது ஆக்சஸ் பண்ண முடியுமா? அது வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? உங்களுக்கு எடுக்கிறது நீங்க லிஸ்டா எடுப்பீங்க, லிஸ்டா எடுத்துட்டு அங்க இருந்து நீங்க ஆக்சஸ் பண்றது நீங்க பண்ணிப்பீங்க, கண்டிஷன் போட்டு இது பண்றது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு அடுத்து நீங்க இது பண்றீங்கன்னா இதை விட பெட்டரா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஹையர் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேசிக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான் எந்த ஒரு இதுல நீங்க பண்றீங்க அப்படினாலுமே எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஆட் பண்றது அப்படிதான் இருக்கும். ஆட் பண்றீங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்து பிரிண்ட் பண்றதுக்கு சோ அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு, அந்த மாதிரி நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ ஃபைன். அடுத்து வந்து சிம்பிளா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரோட மொபைலுமே நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல, மொபைல் வாங்கும்போது ஒரு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து நீங்க வாங்குவீங்க? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே. மொபைலோட ஸ்டோரேஜ் கெபாசிட்டி, டிஸ்ப்ளே ரெசல்யூஷன், அது போல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, கேமரா எவ்வளவு பிக்சல்ல இருக்கு, சோ இது போல ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே. ஒன் மினிட். மேல மிடில்ல வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா ஸ்டார்னு ஒரு இது இருக்கு. ஓகேவா? அதோட வேலை என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம்ஸ், ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்ப்போம். லலித் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்டு ஆர்குமெண்ட், டபுள் ஸ்டார் போட்டால் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு வரும். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி கிளாஸ்லையும் பார்ப்போம். லலித், தேங்க்ஸ் லலித். ஓகே ஃபைன். இந்த இது நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக, இது வந்து ஆர்குமெண்ட்ல ஒரு நாள். தேங்க்ஸ் ராம் ஆக்சுவலா. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வேணா அதில் இருக்கலாம் தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிடில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல ஏஆர்ஜிஎஸ்ன்னு நீங்கள் போட்டாலும் சரிதான். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த இடத்துல அந்த எப்படி சொல்ல அந்த ஸ்டார் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பேக் டு த டாபிக் வருவோம். நம்ம எதுல விட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் விட்டோம். ஓகேங்களா? நீங்க நந்தினி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, ஸ்பெக்ஸ், கேமரா பார்ப்பேன், அதெல்லாம் பார்ப்பேன். வேற யாரெல்லாம் வந்து ரேம் செக் பண்ணி வாங்கியிருப்பீங்க? யார் யாரெல்லாம் ஃபோனோட ரேம் இதுவரை செக் பண்ணியிருக்கீங்க மொபைல் வாங்க போகும்போது? எந்தில் 8 GB ரேம் இருக்குடா, எந்தில் வந்து 6 GB ரேம் இருக்குடா. இதே இது ஒரு லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன் போனாலும் மேக்ஸிமம் வந்து ரேம் யாரெல்லாம் யோசிச்சிருக்கீங்க, யார் அதை பற்றின டிஸ்கஷன் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஹேண்ட்ஸ் மட்டும் இது கூட பண்ணுங்க, பேச விருப்பம் இல்லைன்னா சொல்ல இது பண்ணலன்னா ஹேண்ட்ஸ் கூட இது பண்ணுங்க. இதுவும் சொன்னேனே, ஸ்டோரேஜ் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பார்ப்போம்னு சொன்னேன். ஓகே ஓகே, நீங்க காமனா சொல்லிட்டீங்கன்னா அந்த ரேம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். ஓகே, தேங்க்யூ.
ஓகே, ஸோ ரேம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ராம கேட்கல. பெருசா பார்த்தது இல்ல. ஓகே ஓகே ஃபைன். சரி ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளோட சிஸ்டம் விட்டு தள்ளுங்க. எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி தான். நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ, நீங்க ஒரு இதை பூட் பண்ணி அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷடவுன்ல இருந்து ஒரு மொபைலை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த இதுல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அந்த சிஸ்டம்ல. ஓகேங்களா? அந்த இன்டர்ஃபேஸ் ஃபுல்லா இப்படி வரணும், யூஐலாம் இப்படி வரணும், உங்களுக்கு ஆப்ஸ்லாம் இப்படி காட்டணும், உங்களோட கேமரா வேலை செய்யணும், உங்களோட என்னென்ன உங்களோட தம்ப் இருக்குல்ல, நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தீங்கன்னா அது, உங்களோட பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் இங்கே கிளிக் பண்ணா எக்ஸிகியூஷன் ஆகுது, அந்த மாதிரி இந்த சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, ஐ மீன் இந்த ஃபோன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ரன்னிங் எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா உங்களோட ரேம் இதில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ரேம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் இருக்கிறவங்க, ஒரு 3GB மொபைலோ, ஐ மீன் 3GB ரேமோ 2GB ரேமோ வச்சுக்கோங்க. யாரோ பழைய மொபைல்லாம் வச்சிருப்பாங்க, இன்னும் ரொம்ப இப்போலாம் 8GB வரை வந்துருச்சு, அதுக்கு கம்பேர் பண்றதுனால நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா ஒரு 2015 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 512 ரேம் ஆர் 2GB ரேம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அவங்களால அதிகமான ஆப்ஸை வந்து ரன் பண்ண முடியாது, மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாதுன்னுவாங்க. மல்டி டாஸ்கிங்னா ஒரு 10 விண்டோ ஓப்பன் பண்றது, 10 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரே டயத்துல ஒரு 1 பார்க்கலாம் 2 பார்க்கலாம் அவங்களால. ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு யாராவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். இல்ல. ஓகே, நல்ல ஒரு இது என்ன அப்படின்னா உங்களோட ரெண்டிங் எல்லாமே இந்த ரேம்ல தான் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. கேட்சி நீங்கள் கிளியர் பண்ணுறது உங்கள் ஸ்டோரேஜாக இருக்கும். உங்களோட ஸ்டோரேஜ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுறது எல்லாமே பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து அதுக்குன்னு ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதுதான் உங்களோட ரேம்ல வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ ரேம் வந்து கம்மியாக பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து எதுவுமே நிறைய விஷயங்களை ஒரே டயத்துல ரன் பண்ணக்கூடாது. ஓகேயா? அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டீங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 100 MP எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ரன் பண்றதுக்கு. என்னோட அப்ளிகேஷனை நான் ஆப்டிமைஸ் பண்ணி 50 MPலே நான் ரன் பண்ண வச்சிடுறேன். ஓகேங்களா? அப்ப அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்ல, ஆப்டிமைஸ் பண்றோம்ல, அந்த ஆப்டிமைசேஷன்ற ஒரு விஷயம் நடக்குதுல்ல, ஞாபகம் இருக்கா? நீங்க ஆப்பிள் ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவங்களோட ரேம்லாம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் அவங்க வந்து பயங்கரமாக அவங்க ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஐஃபோன் யூஸர் கிடையாது, பட் என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் சொல்கிறேன். மேபி எனக்கு இன்னும் இன்டெப்த்தாக கூட நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? அது சொல்லுங்க. ஓகே 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 ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் இது என்ன அப்படின்னா நீங்க பண்ற எல்லா வேரியபிள் டிக்ளரேஷனும் சரி, நீங்க என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து இந்த ரேம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சிஸ்டம் சைஸோட ரேம், அதுதான் இந்த மெமரி அலோகேஷன். எல்லாத்துக்கும் ஒரு மெமரி அலோகேஷன் இருக்கு. இப்போ நீங்க வந்து லிஸ்டா எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு மெமரி அலோகேஷன் இருக்கு. இதே இதை நீங்க வந்து டப்புல எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெமரி அலோகேஷன் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு மெமரி இது எடுத்துக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம பிரிண்ட் பண்ணி? வெறும் ஒரு 5 இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டும் 5 இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய டப்புள்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது 104 பைட் எடுத்துக்குது, இது 80 பைட் தான் எடுத்துக்குது. அப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு 24 பைட்ஸ் வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நீங்க பண்ற அந்த சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸே ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய இம்பாக்டா உங்களுக்கு ரெடி ஆகும். புரியுதா நான் சொல்றது? நீங்க ஒரு 1000 லைன் கோட் அடிக்கிறீங்க, ஒரு அப்ளிகேஷன் பண்றீங்க, ஒரு அப்ளிகேஷன் பெருசா வரும்போது ஒரு 10,000 லைன் கோட் கூட நீங்க எடுப்பீங்க. அப்ப அதை வந்து நீங்க எவ்வளவு ரெடியூஸ் பண்றீங்க, எந்த இடத்துல லிஸ்ட் தேவை, எந்த இடத்துல ஸ்டாட்டிக்கல் வேல்யூஸ் தேவை, எதுல வந்து நீங்க ஸ்டாட்டிக்கா போட்டா போதும், நீங்க திரும்பி பண்ண வேண்டிய அவசியங்கள்லாம் நீங்க டைனமிக்கா டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒன்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துக்கு மட்டும்தான் அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணணும். அப்போ இது எவ்வளவு ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது பாருங்களேன். புரியுதா நான் சொல்றது? ஸோ இது வந்து மைண்ட்ல ஒரு தடவை எப்பயுமே வச்சுட்டு கோட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மைண்ட் செட் எப்பயுமே வராது. பிகினர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க, எடுத்தோடனே லிஸ்ட்
அதை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் இனிஷியலாக பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன் அந்த மிஸ்டேக்கு. என்னோட கெரியர் ஃபர்ஸ்ட் இதுல எடுத்தோன்னே லிஸ்ட், எதுக்கு எடுத்தாலும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறது. பட் அந்த லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அது எவ்வளவு மெமரி எடுக்குன்றதும் நம்ம திங்க் பண்றது கிடையாது. பட் இந்த டப்பிள்ஸ்ல பாருங்களேன், உங்களுக்கு நீங்க பண்ண போறது இல்லை, ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க டப்பர்லேயே பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு பைட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லை. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் 50 MB, ஐ மீன் 100 MB ரன் ஆகுறது உங்களுக்கு 50 MB நீங்க கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே ஃபைன். ஸோ வந்து டப்பிள்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரிக்கு போகலாமா? ஓகே ஓகே. ஸோ டிக்ஷனரி சொல்லணும்னா ஜேசன் எல்லாருக்குமே தெரியுமா? ஜேசன் அப்படிங்கிற ஃபார்மேட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து உள்ளக்க வந்துட்டீங்க அப்படின்னாலே ஜேசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? இந்த ஜேசன் கம்யூனிகேஷனை வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஜேசன் கம்யூனிகேஷன்ன்றது பேக் எண்டுக்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டாவை வந்து ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸா நம்ம பாஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக பண்றது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருந்தோம்னா வேற இதெல்லாம் இருந்துச்சு, எக்ஸ்எம்எல்லாவும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து வெயிட் கம்மியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஈஸியா ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கீயை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீயே வேல்யூ. அப்பனா என்ன அர்த்தம்? எனக்கு ஐடினா என்ன, ஐடியில வந்து என்ன வேல்யூ இருக்கும், நேம்னா என்ன, ஸோ நேம்ல என்ன இருக்கும், அதை நான் அப்படியே எடுத்துப்பேன். ஸோ அது இன்னும் ஈஸியா இருந்துச்சு ஆக்சசபிளுக்கு, ரீடபிலிட்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எனக்கு மெமரி எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த ஜேசன் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது சேம் ஜேசன் தான் நம்ம பைத்தான்ல சொல்றது. ஓகேங்களா? ஸோ ஜேசன் அப்படின்றது தான் இங்கே டிக்ஷனரியா நம்ம சொல்லுவோம். நேம் தான் வேற, சேம் இதே தான், கீ அண்ட் வேல்யூ பேர் அப்படின்னு இருக்கிறது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்ஸ்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க, கீயும் வேல்யூன்னு யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து இதே கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் தான் உங்களுக்கு டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல பேசிக்கா சொல்லணும்னா இவ்வளவுதான், இதுல வேற எதுவுமே இல்லை. எப்படி நீங்க லிஸ்ட்ல வந்து என்ன டேட்டா டைப் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி சொல்ல, இப்போ லிஸ்ட்டுக்குள்ளேயே நீங்க வந்து பூலியன்ஸ் ஆட் பண்ணுவீங்க, ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவீங்க, ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணுவீங்க, நம்பர்ஸ் ஆட் பண்ணுவீங்க, நியூமெரிக்கல் லிஸ்ட் ஆட் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே இன்னொரு டப்பிள் கூட நீங்க ஆட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி என்னனாலும் நீங்க ஆட் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கீ வந்து யூனிக்கா இருக்கணும், ஆனா அது ஸ்ட்ரிங்கு தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ரெண்டு விஷயம் இருக்கு எப்பயுமே ப்ரோக்ராம்ல. உங்களுக்கு ப்ரோக்ராம நீங்க எப்படினாலும் எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ஒன்று இருக்கு, ப்ரோக்ராமோட ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்கு. இப்படிதான் ஒரு இது வச்சு நம்ம எக்ஸிக்யூஷன் பண்றதுன்றது இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட எப்படினாலும் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சென்னையோட லொகேஷன் இருக்கு, உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் இருக்கு, அந்த இப்போ கோஆர்டினேட் மட்டும் இருக்கு, அந்த கோஆர்டினேட்டுக்கான நேமை நீங்க அட்ரஸ்ல எடுக்கிறீங்கன்னா, கீ வேல்யூ பேரா எடுக்கிறீங்கன்னா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு யூனிக்கா தான் இருக்கணும் அந்த கீ. ஓகேங்களா? இப்படியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சென்னையை கீயா வச்சுட்டு எனக்கு இந்த வேல்யூ வேணும் அப்படின்றத நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார்வர்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம், பேக்வர்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ண போகும்போது எனக்கு இந்த இன்வாலிடை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இன்வாலிட் தான் போடணும். ஆக்சுவலாக அது போடாமல் போகிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துக்கிறேன், பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பிரிண்ட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் கோஆர்டினேட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கிரிட்டோட மேப்போட கோஆர்டினேட் கொடுத்துட்டு எனக்கு அந்த வேல்யூ கொடு அப்படின்னோடனே அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இதை வந்து நீங்க ஆல்ரெடி டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்து அதே மாதிரி இன்வாலிட் லிஸ்ட் கீ ரைசஸ் அப்படின்றது லாஸ்ட் டைம் எப்படி நம்ம மேலே பார்த்துருந்தோம்ல, ஒரு வேல்யூஸ் டப்பிள்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு இஷ்யூ வந்திருந்ததுல, இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு அடுத்து கீ வேல்யூஸை போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இதுல வந்து லிஸ்டோட வேல்யூஸை வந்து உங்களுக்கு ஹேஷபிளுக்கு வந்து அது அலோவ் பண்ணல. இப்போ எப்படி நான் பேசியிருந்தேன், டப்பிள்ஸை வந்து இந்த இடத்துல ஆட் பண்றோம், அந்த ஆட் பண்ணி வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணாது, இது வந்து டப்பிள்ஸ் அலோவ் பண்ணும் உங்களுக்கு கீயா நீங்க வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அன்ஹேஷபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹேஷிங் ஆகாது அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே உள்ளது. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன் தானே? இதுல
ஜென்ரலா டிக்ஷனரியில பேசும்போது அந்த கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்றோம்ல, ஸோ ம். அதுல எது கீ எது வேல்யூங்கிறது எப்படி டிசைட் பண்றது? ஓகே. எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்ட கேள்வியில கீ வேல்யூ பேரை எப்படி டிசைட் பண்றதுன்னா, நீங்க வந்து என்ன வேல்யூ கொடுக்கணும்ன்றீங்களா? கீனா இந்த கீக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், ஐடி நேமு இந்த மாதிரி தான் இருக்கணும், வேல்யூனா இது இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்றதை நீங்க கேக்குறீங்களா? இல்ல இந்த டிக்ளரேஷன்ல எது எனக்கு கீ எது வேல்யூ எனக்கு தெரியலன்னு கேக்குறீங்களா? ஆமா. பொதுவா எனக்கு எது கீ எத கீயா குடுக்கணும், எது வேல்யூவா குடுக்கணுங்கிற கன்ஃப்யூஷன் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டப்பிள் இந்த மாரி குடுத்தனால எனக்கு அந்த கன்ஃப்யூஷன் வருது. வழக்கமா நேம்னா நான் கீன்னு நெனச்சுப்பேன். அது யாரோ யாரோ ஒருத்தவங்க பேரு ஹரிஹரனோ சம்திங் ஏதோ குடுத்தா அது வேல்யூன்னு நான் நெனச்சுப்பேன். ம். ஓகே. ஸோ ஒரு மீனிங்ஃபுல் வேரியபிள் கீ அப்படின்னு ஆ புரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த ரிவர்ஸ் கான்செப்டை விட்டுருங்க. ஏன்னா ரிவர்ஸ் கான்செப்ட் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ரோக்ராமை வந்து எக்ஸிகியூஷன் பண்றதுக்காக ஹேஷபிலிட்டி ரூலுக்காக நான் சொல்லியிருந்தது. ஸோ இதை வந்து நீங்க ஒதுக்கி தள்ளியிருக்கேன். பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே யூஸ் பண்றது கீ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும்னா ஐடியா, நேமா, கோர்ஸா, இல்ல வேற என்னவா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க திரும்பி ரீயூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கேயே நான் ஐடி வச்சுட்டு கீழே நான் ஐடி வச்சேன் அப்படின்னா அது அடிக்கும், ஐடின்னு வராது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஐடின்றத வச்சிருக்கீங்க அப்படின்றது வரும். அப்படி இல்லை அப்படின்னா செகண்டா நான் கொடுத்தது அது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்தது எடுத்துக்காம செகண்டா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த இது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸா இருக்கிறது தான் கீ. அதுக்கு ரெஸ்பெக்டிவா உள்ளக்க நீங்க என்ன சீக்வன்ஷியலோ என்ன வேல்யூ நீங்க ஆட் பண்றீங்களோ அது வந்து உங்களோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து விட்டு தள்ளுங்க. இது வந்து நம்ம அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இதாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து இப்போ கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்லாம் அதில் பார்த்துட்டோம்ல. இப்போ வந்து ரெண்டு டிக்ஷனரி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டிக்ஷனரி நீங்க கம்பைன் பண்ணி யூனியன் பண்ணி நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாமே மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா? யூனியன், இன்டர்செக்ஷன், அப்புறம் வந்து ஏல இருக்கக்கூடிய ஃபுல் வேல்யூ எடுக்கிறோம், பில இருக்கக்கூடிய ஃபுல் வேல்யூ எடுக்கிறோம், நெஸ்டட் போடுவீங்க, அந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லா ஆப்ரேஷன்ஸும் இதுலயும் நீங்க பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணா போதும். ஸோ இது வந்து யூனியன் ஆப்ரேட்டரோட சிம்பிள் வரும் வந்தது. ஸோ யூனியன் ஆப்ரேட்டர் சிம்பிள் மட்டும் போட்டுட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து நீங்க யூனியன் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ பைத்தான்ல நீங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ, என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதே இது இன்டர்செக்ஷன் போடுறீங்க அப்படின்னா அது வேற ஒரு சிம்பிள் வரும். நான் அது சிம்பிள் எடுக்காம விட்டேன். அது இன்டர்செக்ஷன் சிம்பிள் இங்கே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஃபால்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லி செட் பண்றது. ஓகேங்களா? கலெக்ஷன்ஸ்ல கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இதுல வந்து நிறைய எப்படி சொல்ல, இப்போ எப்படி நம்ம வந்து லிஸ்ட், டப்பிள்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இது மொத்தமே கலெக்ஷனா இருக்கிறது வந்து கலெக்ஷன்ஸ்னு சொல்லி இதுல வச்சிருப்பாங்க. இந்த இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபால்ட்டா ஒரு டிக்ஷனரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டிக்ஷனரி நீங்க போறீங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு இப்படின்னு வச்சுப்பீங்க, வச்சுட்டு அதுக்கு கீழே பண்ணிப்பீங்க. அதுக்கு பதிலா இன்னும் ப்ரொஃபஷனலா நீங்க பண்றீங்க, ப்ரொஃபஷனலா ஒருத்தவங்க கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கலெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அங்க வரப்போகும்போது உங்களுக்கு டிஃபால்ட் டிக்ஷனரி என்ன வரப்போகும்போதோ அதை நீங்க இங்க இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு. டிஃபால்ட் டிக்ட்னு வச்சுட்டு நீங்க கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய இதை வந்து ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அந்த இது நீங்க ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட் டிக்ட் என்ன நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த வேல்யூல நீங்க ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சொல்லுங்க. இன்டர்செக்ஷன் வந்து சிம்பிள் போட்டு அண்டுன்னு சொல்லுங்க ராம், கேட்கல. ராம் கேட்கல ராம் நீங்க பேசுறது. ம், கேட்கல ராம். ஓகே.
ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இதுல போயிடலாம். ஸோ இந்த கீஸ் அண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க, ஹரி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேங்களா? இப்போ கீஸ் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இன்வென்ட்ரியில போயிட்டு கீஸ்ன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் கீஸ் இருக்கோ அந்த கீஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், பிரிண்ட் ஆகும். வேல்யூஸ் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேல்யூஸ்ன்னு போட்டீங்கன்னா அந்த வேல்யூவில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நீங்க ஆக்சஸ் பண்றது. ஐட்டம்னு நீங்க போட்டீங்கன்னா கீயும் வரும், வேல்யூஸும் உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். இப்போ ஐட்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வருதா? கீ வேல்யூ வந்து உங்களுக்கு டப்புள்ஸா வந்து வந்திருக்கும் அந்த இடத்துல, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது வந்து பேரா உங்களுக்கு வந்துடும். இப்படி நீங்க கீ அண்ட் வேல்யூவை பேரா ஒரு டப்புலா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இப்படி போட்டுட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டு இது நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டப்பிள்ஸ் கவர் பண்ணிட்டோம், இன்னொன்று டிக்ஷனரி கவர் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ டிக்ஷனரி பேசிக்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல பெருசானா கீ அண்ட் வேல்யூ மட்டும் தான். இல்லை வேற டிக்ஷனரியில சொல்லணும்னா பேசிக்கா இருக்கக்கூடியது இதுதான் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். சரி, இப்போ நம்ம வந்து செட்ஸ்க்கு போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்த இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லாமே மேக்ஸிமம் வந்து சீக்வன்ஷியலா இருக்கிறது தான். ஒன்று கீ வேல்யூ பேர்ஸா டேட்டா எடுக்கிறது, அது வந்து டிக்ஷனரி. இன்னொன்று என்ன அப்படின்னா டப்பிள்ஸ். ஓகே, இன்னொரு ஒரு சீக்வன்ஷியல் இதுவும் இருக்கு, அது என்ன அப்படின்னா செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இந்த செட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா நீங்க வந்து யூனிக்கான வேல்யூஸை மட்டும்தான் அதுல வந்து நீங்க ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூனிக்கான வேல்யூஸ்னா இப்போ ஒன்று நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, அகைன் ஒன்று அப்படிங்கிறத நீங்க வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ண முடியும், டப்பிள்ஸ்லயும் உங்களால ஆட் பண்ண முடியும். ஆனா இது வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு யூனிக்கா ஒரு வேல்யூ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து அதை வந்து நீங்க மாடிஃபை பண்ண, ஐ மீன் இன்னொரு தடவை நீங்க ஆட் பண்ண முடியாது. ஸோ அதே வேல்யூ தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் செட்ஸ் அப்படிங்கிறது. எதுக்காக அந்த செட்ஸ் வந்து இது பண்ணுவாங்கன்னா இந்த செட்ஸ் வந்து யூனிக்கா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெமரி அட்ரஸ்ன்றது இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு வேல்யூ நீங்க பண்றீங்கன்னா அந்த பைட் கோடு பேக் ஹேண்ட்ல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல என்னவா இருக்குன்னா ஒவ்வொரு மெமரி அட்ரஸும் யூனிக் வேல்யூஸ், யூனிக் மெமரி அட்ரஸா அது வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கிருந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. மெமரி மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் கொஞ்ச நேரம் நான் பேசியிருந்தேன். நீங்க டப்பிள்ஸ் பண்ணும்போது மெமரி உங்களுக்கு இதாகுது அப்படின்னு. இந்த மாதிரி யூனிக்கா ஒரு வேல்யூஸ்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வரும்போது நீங்க லிஸ்ட் டப்பிள்ஸுக்கு பதிலா நீங்க செட்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ரோல் அப்படிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோல் அப்படின்னா அது யூனிக்கா தான் இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து வியூவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஐ மீன் எப்படி சொல்ல, எடிட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாமே யூனிக்கான ரோல்ஸ் தான் இருக்கும், யூசரோட ரோல்ஸ் எல்லாமே. அதை வந்து நீங்க செட்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ செட்ஸ்ல நீங்க வச்சிருக்கும் போது அடுத்து வந்து நீங்க அதை ஆட் பண்ண போறீங்களோ இல்லை அதுல அடிஷனலா டூப்ளிகேஷன் பண்ண போறீங்களோ எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கு தான் இந்த செட்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டீங்கன்னா டேட்டாவோட சைஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எப்படி இருக்கா, டார்கெட்டோட எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வந்து செட்ஸ்ல வந்து இன்னொரு ஒரு ஹையஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னா ஃபாஸ்டர் அப்படிங்கிறது. ஒரு டேட்டா டைப் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு விஷயத்த யூஸ் பண்றீங்க. ஓகேயா? டைனமிக்கா ஒரு விஷயம் போகுது, அதை நீங்க ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அதோட மெமரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும், நம்மளோட கோடோட மெமரியை கம்மியா எடுத்துக்கணும். எவ்வளவு சீக்கிரம் ரன் ஆகணுமோ அது வந்து ரன் ஆகணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கோடிங்ல வந்து மெமரி வந்து ரொம்ப கம்மியா எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா செட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்றேன், இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டின்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவோட சைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது டார்கெட்டோட சைஸ். ஓகேங்களா? ஸோ 10 லட்சமா, 10 லட்சத்துல வந்து ஒரு டேட்டா சைஸ் வந்து இருக்கு. சைஸ் மீன்ஸ் சீக்வன்ஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து 999வது எலமெண்ட்ல இருக்கக்கூடியதான் நம்மளோட டார்கெட். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லிஸ்டா கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது 0ல இருந்து 10 லட்சம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து சீக்வன்ஷியலா எனக்கு லிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி லார்ஜா நான் ஒரு செட்டையும் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 லட்சத்துக்கு வந்து நான் ஒரு ரெக்கார்டும் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டுக்கான டைம் லைன் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே லாஸ்டா 9,999வது ரெக்கார்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ணி எனக்கு டேட்டா வந்து எனக்கு வேணும். ஓகேங்களா? அந்த ரெக்கார்டோட வந்து இதுல இருக்கான்னு செக் பண்றேன். அப்படி செக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த லிஸ்ட் என்ன பண்ணும்னா லீனியரா ஒவ்வொரு இண்டெக்ஸா போய் செக் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஆனா இந்த டப்பிள் அப்படின்னா சாரி இந்த செட்ஸ் அப்படிங்கிறது யூனிக் வேல்யூஸ் வந்து மெமரி அட்ரஸஸோட பைண்ட் ஆயிருக்கும். டைரக்டா போகும், டைரக்டா அந்த வேல்யூவை வச்சு எடுக்கும் மெமரி அட்ரஸ்ல, டைரக்டா அதை வந்து செக் பண்ணிட்டு இது பண்ணிடும். அதான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபாஸ்டரா இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? ஸோ 1473 மடங்கு ஃபாஸ்டர். இது ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஷியலா இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு இதை ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கோட் எழுதும்போது. சீக்வன்ஷியலா ஒரு வேல்யூ இருக்கு, யூனிக்கா அந்த வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா, செட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த சீக்வன்ஷியல் வேல்யூஸ்ல ஆட் ஆனாலும் சரி, எவ்வளோ போனாலும் சரி, உங்களால அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எடுத்துட முடியும். ஒரே செகண்ட் தான் வரும் உங்களுக்கு. நீங்க நாளைக்கு ஒரு 20 லட்சம் ரெக்கார்ட் நீங்க ஆட் பண்றதுனாலும் சரி, 30 லட்சம் ஆட் பண்றதுனாலும் சரி, உங்களோட லிஸ்ட்லயும் சரி டப்பிள்ஸ்லயும் சரி இது வந்து இம்பாக்ட் ஆகும். ஆனா இதே உங்களோட செட்ஸ்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே டைம் லைன்ல தான் இருக்கும். ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல உங்களுக்கு 10 லட்சம் ரெக்கார்ட்ல ஒரு இதை தேடி எடுக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு செகண்ட் ஆச்சுன்னா 30 லட்சம் நீங்க ரெக்கார்ட் போட்டாலுமே உங்களுக்கு அதே தான் வரும். ஸோ அதுதான் இங்க இருக்கிறது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுதான் இது மேஜரான ஒரு விஷயம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங். நாளைக்கு கேட்பாங்க எல்லாருமே, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லேயே நிறைய வரும். எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து 10 லட்சம் ரெக்கார்ட் இருக்கு, நீங்க ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறீங்க. அடுத்து வந்து 20 லட்சம் 30 லட்சம் ரெக்கார்ட் இருக்கு, அதையும் நீங்க ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டுக்கும் அப்படின்னா, நீங்க அதை 5 செகண்ட் ஆகும், இது வந்து 6 செகண்ட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுக்கும் ஸ்டாண்டர்டா ஒரே இதுல கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க செட்ஸ் யூஸ் பண்ணாதான் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு வரும். ஏன் டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லண்ணா. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரோசன் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டப்பிள்ஸோட ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நீங்க அதை வந்து அப்டேட்டே பண்ண முடியாது. ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ அப்படிதான். நீங்க எங்க போறீங்கனாலும் அதை காப்பி பண்ணி வேற இடத்துல இது பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து நீங்க திருப்பி கை வச்சோ டர்ட்டி பண்ணிட முடியாது. இப்போ அதே மாதிரி இந்த செட்ஸை நீங்க பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரோசன் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரோசன் செட்ஸ் அப்படின்னா இது வந்து இம்யூட்டபிளா இருக்கும். இந்த செட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நீங்க லிஸ்ட்டை பண்றீங்களோ, லிஸ்ட்ல ஆட் ஆகிட்டே போதில்ல, அந்த மாதிரி உங்களால ஆட் பண்ணிட்டே போக முடியும் சீக்வன்ஸ்ல ஒன் பை ஒன்னா. ஆனா இந்த ஃப்ரோசன் செட்ஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து டிக்ளேர் பண்ணது தான். அதுக்கு மேல அதுல வந்து வேற எதுவுமே உங்களுக்கு வந்து அதுல வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நான் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து இந்த கொலிஷனோட ரிசல்ட்ஸை நான் போட்டேன் அப்படின்னா இங்கே வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஃப்ரோசன் செட்ஸில் போட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃப்ரோசன் செட்டாகவே இது வந்து உங்களுக்கு எடுத்திருக்கும். ஓகேயா? இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே நோட் பண்ணிங்க அப்படின்னா பூலியன் வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ்ன்றது நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே செட்ஸில் கன்சிடர் பண்ணும்போது அதை ஒன்றுன்றது கன்சிடர் பண்ணியிருக்கோம். நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரூனா 1, ஸ்விட்ச்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஃப் பண்ணுவீங்க, ஆன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆஃப் பண்ணுறது எப்பயுமே 0, ஃபால்ஸ்னாலும் 0. அப்போ வந்து ஆன் பண்றது என்னவா இருக்கும்? 1 அப்படின்றது நம்ம சொல்லுவோம். 0 and 1 பைட்ஸ் கோடுன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனு ஆஃப், ஆனு ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு பைட்டா வரும். மோர்ஸ் கோடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. 101010ல போகும், சிஸ்டமோட கோடு அப்படின்ற மாதிரி போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி செட்ஸ் இதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க ட்ரூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது 1 அப்படிங்கிற மாதிரி இது வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா அது வந்து 0 அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் செட்ஸ்ல இருக்கிறது. கீழே உள்ளது என்னன்னா இந்த ஃப்ரோசன் செட் நான் பேசியிருந்தால. ஸோ அந்த மாதிரி ஃப்ரோசன் செட்ஸை வந்து போட்டுட்டு இங்கே நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரோசன் செட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ டப்புல வந்து இப்போ நம்ம அந்த இண்டெக்ஸ் பேஸ்டு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா அந்த இண்டெக்ஸ்க்குள்ள இப்போ ஏதோ ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, 3rd இண்டெக்ஸோ 4th இண்டெக்ஸோ, அதோட வேல்யூ வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து டப்புள். அது மாதிரி ஃப்ரோசன் செட்ல வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்ல எதுவுமே பண்ணவே முடியாதா? இப்போ ஃப்ரோசன் செட்ஸ்ல நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கான பிரிண்ட் எதுவுமே பண்ணல. நீங்க சொன்னது ஓகே, நான் அதை பிரிண்ட் பண்ணியே இது பண்ணிடுறேன். ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீங்க மேல வந்து பூலியன் வேல்யூஸ் அப்புறம் ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கீங்க, லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இல்ல, அதுவும் கொடுக்க முடியுமா, ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமா ஃப்ரோசன் செட்ல? ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க சொல்றது இருங்க, நீங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க அது போயிடுவோம், அது எடுத்து எதுக்கு வரும். ஓகே
ஓகே. சரி, செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நீங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதுல பூலியன் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், வேற சீக்வென்ஷியல் வேல்யூஸ் இதில் ஆட் பண்ண முடியுமான்னு தானே கேட்டீங்க. ஆமா ஆமா. ஆட் பண்ணலாம். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்களா, ஆட் ஆகலையா அது? ஓ, அன்ஹேஷபிளா? இது அன்ஹேஷபிள்னா அப்போ இது ஆட் ஆகும். ஓகே 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 ஓகே. இது வந்து ஹேஷ் மேப்பிங்ல போகும். ஸோ ஹேஷ் கான்செப்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹேஷ் கான்செப்ட்லாம் எதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடியதோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது டப்பிள்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணலாம் சீக்வென்ஷியல் வேல்யூஸில். ஓகேங்களா, செட்ஸில் லிஸ்ட் ஓகே வந்து உங்களால் ஆட் ஓகே. பண்ண முடியாது. இப்போ இது நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, அது ட்ரூ ஃபால்ஸ் வேல்யூ வந்து பூலியன் வேல்யூ வந்து 1 இருக்கு. பைத்தான் வந்து பிரிண்ட் ஆகுது. அது பிரிண்ட் ஆயிடுது. பைத்தான் வந்து உங்களுக்கு லாஸ்டா பிரிண்ட் ஆகும். இது வந்து என்ன மாதிரி என்ன எடுத்துக்கிறோம்னா, இருங்க நான் சொல்றேன். இருங்க, இந்த செட்டே வேணாம். இப்போ எடுத்தோன்னே ட்ரூ வரும், ஐ மீன் ஃபால்ஸு, ட்ரூவு, வேல்யூஸு. ஓகேங்களா, இது வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, செட்டை பொறுத்தவரை ஒரு செட்டில் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, யூனிக்கான மெமரி அட்ரஸ் அதை எடுத்துக்கிறோம், அதுவே டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ செட்டில் நீங்கள் ஆட் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா யூனிக்கான மெமரி அட்ரஸ் அதுவே எடுத்துக்கிறோம், ஈஸியாக ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். அப்போ அதுவே என்ன பண்ணிக்கிறோம்னா ப்ரீ டிஃபைண்டாக செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு நியூமெரிக்கல் வேல்யூஸ் 0ல இருக்கக்கூடியதை முதல் எடுத்துக்கிறோம், அடுத்து 1 இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறோம், அடுத்து டப்பிள்ஸ் எடுத்துக்கிறோம், அடுத்து தான் ஸ்ட்ரிங்குக்கு வரும். அந்த மாதிரி ஆர்டர்ல இதுவே எடுத்துக்கிறோம். அதுதான் இங்க நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ஆர்டர்ல இங்க போட்டுப்பீங்க, இங்க வர்றது ஒரு ஆர்டர்ல இருக்கும். இப்போ ஏன்னு சொல்லிட்டு நான் இங்க ஒன்று வச்சுக்கிறேன், இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து பைத்தான்றதை போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன வச்சுப்பீங்க அப்படின்னா, 0ன்றத ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, அடுத்து ஃபால்ஸ்ன்றதை வச்சுக்கோங்க, அடுத்து வந்து 1ன்றதை இங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து இங்க டப்பிள்ன்றதை போட்டுக்கோங்க. 1,0ன்ற நம்பரே வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். இதை வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை நான் பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்களா? ஓகே, ஸோ இது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் 0 அப்படிங்கிறது இங்க எடுத்துக்குது, அடுத்து வந்து பைத்தான் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு, அடுத்து வந்து என்ன பண்ணிருக்குன்னா டப்பிள் எடுத்துக்குது, அது எடுத்து 1 அப்படிங்கிறத போட்டிருக்கு. இல்ல இப்ப 0ங்கிறது வந்து நியூமெரிக்ஸ் தானே, சோ அப்ப அது 0ன்றது நியூமெரிக்ஸ் தான். 0 1 நியூமெரிக்ஸ் தான். இது ஆர்டர் படி இது வந்து எடுத்திருக்குன்னு சொல்றேன் நான். எப்படி சொல்லனா, இருங்க ஒரு நிமிஷம். இல்ல இப்ப நீங்க சொன்னது வந்து நியூமெரிக்ஸ், ஸ்ட்ரிங், அப்புறம் டப்பிள்ஸ் அப்படி எடுக்குதுன்னா, அப்போ 1 வந்து நியூமெரிக்ஸ் தானே, அப்போ 1 அப்படிதானே வந்திருக்கணும். ஆஃப் ஆன் ஸ்விட்ச்ன்றது ஒன்னு நம்ம பேசியிருந்தோம்ல, சோ ஆஃப் வந்து அது ஒரு வந்து ஃபால்ஸ்க்கு தானே. ட்ரூக்குமே உங்களுக்கு பூலியன் வேல்யூக்கு அது புரியுது, பூலியன் வேல்யூக்கு தானே அது சொல்லுவோம். பூலியன் வேல்யூக்கு இருங்க இருங்க. ஓகே ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ ஒன்றும் காணும், ஒன்று வந்து இது எடுத்துக்குமே, ஒன்னே எடுக்கவே இல்லையே. இது ஒன்றுன்னு இருக்கிறதுனால யூனிக் வேல்யூஸ் தான் இது எடுத்துக்கிறோம் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லியிருந்தது என்னன்னா யூனிக் வேல்யூஸ் அது எடுத்துக்கிறோம்னு. ஸோ ட்ரூன்றதும் ஒன்று தான், ஒன்றுன்றதும் ஒன்று தான், அதனால ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிச்சு. அந்த ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து எடுத்திருக்கு, ஏன்னா இது எது செக் பண்றதுன்னா ட்ரூ அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட்ல எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான். ஸோ செட்ஸ்ல ஆட் பண்ணும்போது இந்த ட்ரூ, ஃபால்ஸ், அப்புறம் வந்து இந்த 1 0லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரே ஒரு மேஜர் இது இருக்கு. என்னன்னா செட்ல நீங்க ஆட் பண்றீங்க, நீங்க மித்த நம்பர் ஆட் பண்றீங்க, எல்லாமே ஓகே. பட் செட்ல நீங்க எப்பயுமே ஆட் பண்ணும்போது 0 and 1s ஆட் பண்ண போகும்போது அது வந்து கண்டிஷனிங் பேசிஸ்ல இது. சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து செட்டு வந்து பேசிக்காக வந்து நமக்கு ஆர்டர் வந்து இந்த இதில் தான் போய் சேவ் ஆகணும்னு ஒரு ப்ரிசர்வ்டாக எதுவும் ஆர்டர் இருக்காது இன்செர்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால வந்து இது பைத்தான் தான் ஃபஸ்ட்டு போய் இப்போ டேட்டாபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ்னு வச்சுக்கிறோம்.
செட்லேருந்து டேட்டா பேஸ் கொண்டு போகிறோம். ஸோ இப்படி ம் வச்சுக்கோங்க. பைத்தான் ஃபஸ்ட்டு போய் உட்காரும், ஜீரோ நெக்ஸ்ட் போய் உட்காரும், ட்ரூ நெக்ஸ்ட்டு. இந்த ஆர்டர்ன்றது இருக்காது, ப்ரிசர்வாக இந்த ஆர்டருமே இருக்காது நந்தினி. இதான் கான்செப்ட், செட்டோட கான்செப்ட். ஓகே ஸோ ஓகே ஓகே அதனால தான் ஓகே இதாகுது. ஓகேவா? ஸோ அது கன்ஃபியூஸ் ஓகே பண்ண வேணாம், ஏன் ஆர்டரில் வரல. ஓகே. ஓகே தேங்க்யூ ராம். ஓகே ஃபைன். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு அதுல? இல்லை சார், ஓகே, ஸோ தேங்க்யூ. இதுல இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுதான் மேஜரா எடுத்து நீங்க கோட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். டைம் காம்ப்ளெக்சிட்டின்றது சிம்பிளான ஒரு இதுதான். நீங்க என்ன ஒரு சீக்வென்ஷியலா ஒரு டேட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ற அந்த டேட்டாக்கு சைஸ் கூட கூட நம்மளோட எக்ஸிகியூஷன் ஆகுது பாத்தீங்களா, அந்த டைம் லைனும் கூடிடக்கூடாது, அப்படி கூடக்கூடாது. ஸோ அப்படி கூடாம பண்ற ப்ராசஸிங் தான் உங்களோட அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை நீங்க சரி பண்றது அப்படின்பாங்க. ஓகேங்களா? ஓ ஆஃப் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன அப்படிங்கிறதுல நாளைக்கு ஒரு 200 வரலாம், 100 வரலாம், 1000 வரலாம், 10,000 வரலாம், 1,00,000 வரலாம். பட் இந்த ஓ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டைம்ல சிங்கிள் இதுல சர்ச் பண்ணி எடுக்கிறது தான் வரும். ஸோ ஸ்டாட்டிக்கா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டைம் வந்து அங்கே நடக்கும். 10,000 ரெக்கார்டு வந்தாலும் சரி, 1,00,000 ரெக்கார்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஒரே ஒரு செகண்ட் தான் அங்கே நடக்கும். ஸோ அதுதான் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. ஓகே ஃபைன். இப்ப இந்த நேத்து அண்ணா எடுக்கும்போது லிஸ்ட்ல வந்து நெஸ்டட் லிஸ்ட் எடுத்துட்டு அது உள்ளக்குள்ள இருக்க இதை வந்து எப்படி ரெட்ரீவ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப டிக்ஷனரியில நெஸ்டட் டிக்ஷனரின்ட்டு எதுவும் இருக்கா? இப்போ நான் சில வாட்டி வந்து அந்த ஏபிஐ கால் பண்ணி அவுட்புட் எடுக்கும்போது அது எல்லாமே அந்த மாதிரி நெஸ்டட் டிக்ஷனரி மாதிரி வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதே தான் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? அந்த கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நெக்ஸ்ட் டிக்ஷனரி எப்பயுமே ஏபிஐல வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாங்கள் எப்பயுமே கொடுக்கும்போது என்ன கொடுப்போம் அப்படின்னா ஐடின்றது ஒன்று இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிக்கான ஐடி 101ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேற என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு? ரோல்ஸு சரி, இன்ஃபோன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இன்ஃபோக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எதோட இன்ஃபோன் இருக்கு? ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபோன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்டோட இன்ஃபோவையும் நான் வச்சுக்கிறேன், டீச்சரோட இன்ஃபோவையும் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்டோட இன்ஃபோல என்ன நம்ம சொல்லலாம்? ஸ்டூடெண்டோட நேம் போடலாம் நம்ம இந்த இடத்துல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அதை பில் பண்ணிடுறேன், பில் பண்ணிட்டு போடலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்டோட இன்ஃபோல வந்து ஹரிஹரன்றதை நான் வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஏபி ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்டட் டிக்ஷனரியை வந்து நம்ம இங்கே பில்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்டட் டிக்ஷனரியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றது பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படின்னு இப்போ நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? எப்படி இதை ஆக்சஸ் பண்ண போறோம் தானே கேட்டீங்க? இப்போ ஸ்பிளிட் பண்ணி இப்போ நேற்று லிஸ்ட்ல அண்ணா சொல்லி கொடுத்தாங்க உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுக்கணும்ட்டு. அந்த மாதிரி இப்போ இந்த நெஸ்டட் டிக்ஷனரிக்குள்ள இப்போ டீச்சரோட இமெயில் ஐடி மட்டும் எடுக்கிறது எப்படி? ஓகே, அப்போ டீச்சரோட இமெயில் ஐடி மட்டும் இப்போ உங்களுக்கு வேணும், கரெக்டா? அப்போ ஏபிஐ ரெஸ்பான்ஸ்க்கு போங்க. போயிட்டு இங்கே நீங்க என்ன ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்குள்ள இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? இன்ஃபோ எடுத்துட்டீங்க. இப்போ இன்ஃபோ நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மிஸ்டேக் பண்ணிட்டேனா? கமா போடாம விட்டேனா? ஓகே, பிரிண்ட் ஆகுதா? ஸோ இன்ஃபோக்குள்ள செக் பண்ணும்போது இந்த ஜேசன் இருக்கா, இந்த ஜேசன் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா டீச்சரோடது வேணும்னு. நீங்க இப்போ டீச்சரோடது வேணும் அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு
டீச்சர்ன்றதை நீங்க எடுக்கிறீங்க. இப்போ பிரிண்ட் பண்ணீங்கன்னா டீச்சரோட என்டையர் ஜேசன் இன்ஃபோவும் வரும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க, நேம் வேணுமா மெயில் வேணுமா? இமெயில் ஐடி. இமெயில் ஐடி. அப்போ வந்து மெயில் அப்படிங்கறத போட்டீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மெயில் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ கீக்குள்ள கீ அப்படியே போயிட்டே இருப்பீங்க நீங்க. அப்படியே போயிட்டு நீங்க ஆட் பண்ணிட்டே வருவீங்க. இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இன்ஃபோல வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர்லாம் இருக்கு. ஓகேயா? இப்போ வந்து இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்டே நான் ஒரு லிஸ்டா போட்டுட்டேன். ஏன்னா நான் நிறைய டீச்சர்ஸும் வரலாம், நிறைய ஸ்டூடெண்ட்டும் வரலாம். ஓகேயா? இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து யாரா இருக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ல இன்னொருத்தவங்க நேம் நான் ஆட் பண்றேன். இப்போ நந்தினின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் அவங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நந்தினியோட மெயில் ஐடி இங்கே இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி டீச்சர் நான் மட்டும் கிடையாது. இப்போ இவர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். ராம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்கிறீங்க ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ்ல. ஸ்டூடெண்ட் பார்த்தா எவ்வளவு ஸ்டூடெண்ட்டோ லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. டீச்சர்ல லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஐ மீன் டீச்சர்ஸோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க இந்த இடத்துல பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எரர் அடிக்கும். இது வருதா? எப்படி வருது? இது நான் ரெண்டே பண்ணலையோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த இடத்துல எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா இன்ஃபர்மேஷனுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டீச்சர்லாம் எடுத்துட்டேன். ஆனா டீச்சருக்குள்ள எனக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அது ஒரு லிஸ்டா இருக்கு. இப்போ பிரிண்ட் பண்ணேன்னா லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வரும். யார் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. லலித்தும் இருக்காங்க, ராமும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு லலித்தோடது வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடியதை எடுத்து பிரிண்ட் பண்ணீங்கன்னா லலித் கிடைச்சிரும். இப்போ லலித்தோட மெயில் ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெயில் அப்படிங்கறத நீங்க போட்டு அடிச்சீங்கன்னா மெயில் உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஜேசனோட ஆக்சசிபிலிட்டி இந்த மாதிரி தான் வரும். ஏபியோட ரெஸ்பான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி தான் கொடுப்போம். இப்போ இன்ஃபோ நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி மெசேஜ் கீழே இருக்கும். மெசேஜ் என்னவா இருக்கும்னா சக்சஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேயா? இப்போ ஒரு ஏபிஐ வந்து சக்சஸா ஃபெயில்டான்றதை நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் நீங்க டேட்டா எடுப்பீங்க. ஓகேயா? அப்போ நீங்க கண்டிஷன் எப்படி போடுவீங்க அது சொல்லுங்க. என்ன கேட்டீங்க சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சாரி. இப்போ இதான் ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஃபோன்றது நான் கொடுத்துட்டேன். இன்ஃபோ வேணா டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஓகே, டேட்டா நான் வச்சிருக்கேன். ஓகேயா? ஸோ ஐடின்றது இருக்கு. ஐடியுமே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. சிம்பிளா நான் ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸே நான் கொடுக்குறேன். ஒரு சிம்பிளான ஏபிஐ ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டான்றது இருக்கு, மெசேஜ்ன்றது இருக்கு. ஓகேயா? சக்சஸ்னா சக்சஸ்னு வரும், ஃபெயில்டுனா ஃபெயில்டுன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நீங்க மெசேஜ் வந்து சக்சஸா இருந்துச்சுன்னா நீங்க டேட்டால இருக்கக்கூடிய டீச்சர்ல இருக்கக்கூடிய லலித்தை மட்டும் நீங்க எடுக்கிறீங்க. எப்படி எடுப்பீங்க? என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து எப்படி நீங்க எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் மெசேஜ் சக்சஸா ஃபெயிலியா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள போகும். ஓகே, கரெக்டா? ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க மெசேஜ் சக்சஸா ஃபெயில்டான்றதை செக் பண்ணுவீங்க. ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்து மெசேஜ் சக்சஸான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துருக்க மாதிரி இன்ஃபோல டீச்சர்ஸ்ல அது எந்த இன்ஃபோ இருக்கோ அதை நீங்க எடுத்து ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ வந்து மெசேஜ்ன்றதை பார்ப்பீங்க. ஒரு நிமிஷம். டேட்டாக்குள்ள போட்டுனா வெளியே போட்டுக்கணும். கோடிங் ஐடியா இருக்கு, அது எப்படி கண்டிஷன் ரைட் பண்ணி உள்ள போகணும். ஒரு நிமிஷம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க செக் பண்ணுவீங்க. இது ட்ரூவா இருக்கான்னு பார்ப்பீங்க. ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்
ஏபிஐயோட மெசேஜ் வந்து சக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகேயா? லலித், இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ம் டீம் ஏதாவது கரெக்டா? அண்ணா எனக்கு இப்ப இந்த மெசேஜ்ங்கிறது ஈக்குவல் டு போட்டு அது சக்சஸா ஃபெயிலாண்டு கண்டிஷன் செக் பண்ணணும்ல. இது டைரக்டா வந்து கண்டிஷனுக்குள்ள உள்ள போற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஃபெயிலுன்னு போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் அது ஃபர்ஸ்ட் தான் எடுத்துக்கும் அப்படின்னு எனக்கு கெஸ் பண்ண முடியுது. கரெக்ட் கரெக்ட். மேல ஃபெயில் மாத்து, ஆ மெசேஜ்ல ஃபெயில் மாத்துக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப போடையில அந்த இதுல டேட்டா இருந்தாலும் எடுத்துக்கிறோம்ல. ம் கரெக்டா. ம் இருங்க ஒரு நிமிஷம். சாரி, இது ஃபெயில்டு எடுத்துக்கல, ரன் மாட்டுறாங்க. மாறிடுச்சு. ஓகேங்களா? அதனால ஈக்குவல் டு. ஸோ அந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு ஃபெயில்டு அப்படின்றத போடுவீங்க. ஓகேயா? இப்போ இங்க நான் ஃபெயில்டுன்னு மாத்தினேன்னா ஏபிஐ ஃபெயில்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேயா? ஓகேண்ணா. அண்ணா இப்ப நான் மெமரி பண்றதுக்காண்டி கேட்குறேன். ஸோ இப்போ ம் லிஸ்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கணும்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கணும். ஆ டிக்ஷனரியில இருந்து எடுக்கணும்னா அந்த கீ வந்து அப்படியே டைப் பண்ணி அந்த கீயை வச்சு அடுத்தடுத்து எடுக்கணும். ம் ஆமாம். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இது ரிலேட்டடா? ஆனால் இப்போ இது இந்த 3 டாப்பிக்ல கவர் பண்ணது நம்ம கவர் பண்ணியாச்சு. நம்ம டப்பிள்ஸு, செட்ஸு, அப்புறம் வந்து அதுலேயே டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்தாச்சு. இப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ அதை வந்து சொல்லுங்கள். நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆளாளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? என்னங்க அமைதியாக இருக்கீங்க? டவுட் இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா என்னன்னு பார்க்கலாம். யாருக்கும் இந்த இது எதுவும் கொஷின் இருக்கா? இந்த ஸ்டார்ன்றது ஒன்று ஆட் பண்ணி நம்ம போட்டிருந்தோம்ல, அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டார் மிடில் போட்டு ஆக்சஸ் பண்ணியிருப்போம் நம்ம டப்பிள்ஸில். இந்த மிடில் விட்டுருங்க. இந்த ஸ்டார் ரிலேட்டட் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே ஃபைன். சரி ஓகே. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பேசிக்காக எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதுக்கடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம அது கொஞ்சம் இன்டெப்த்தாக வேணா பார்க்கலாம். ஓகே, டைம் இருக்கிறதுனால ப்ளஸ் நம்ம இதையும் டச் பண்ணிட்டோம். ஐ திங்க் அந்த ஆர்குமெண்ட்ஸும் நம்ம டச் பண்ணிட்டதுனால நான் அது பேசிக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ம் டீம் சில கொஸ்டின்ஸ் ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம டேட்டா டைப் வந்து முடிச்சிட்டோம். ஓகே, ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் கேட்குறேன். ஸோ எந்த டேட்டா டைப்லாம் டூப்ளேட் அலோவ் பண்ணும், எந்த டூப்ளேட்லாம் டேட்டா டைப்லாம் டூப்ளேட் அலோவ் பண்ணாது? கொஸ்டின் புரியுதா? இப்போ 4 டேட்டா டைப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதெல்லாம் டூப்ளேட் அலோவ் பண்ணும்,
எதெல்லாம் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது? டப்பிள் வந்து அலோவ் பண்ணாது. லிஸ்ட் டிக்ஷனரி வந்து அலோவ் பண்ணணும். பேசிக்கா நீங்க வந்து இப்படி மைண்ட் செட் வச்சுருங்க, ஓகேவா? டூப்ளிகேட் வந்து எதெல்லாம் அலோவ் பண்ணாதுன்னா செட்டு, டிக்ஷனரி வந்து கீயை டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டும் டபுளும் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும், ஓகே? ஸோ இது கிளியராக வச்சுக்கோங்க. அது மாதிரி எதெல்லாம் மியூட்டபிள் இம்மியூட்டபிள்ன்றத இது பண்ணுங்க. இப்போ டபுள் மட்டும்தான் இம்மியூட்டபிள், மிச்சம் 3 வந்து மியூட்டபிள், ஓகே? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், டபுள் மட்டும் இம்மியூட்டபிள், மிச்சம் லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி இது எல்லாமே மியூட்டபிள், ஓகே? லலித் சொன்ன மாதிரி ஆர்டர் அன்ஆர்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. எதெல்லாம் ஆர்டர் அன்ஆர்டர்னு இருக்குது. செட்டு மட்டும்தான் அன்ஆர்டர், நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் டிஸ்கஸ் பண்ணப்போ, ஓகே? லிஸ்ட்டு ஆர்டரு, டபுள்னா ஆர்டரு, டிக்ஷனரி வந்து பைத்தான் 3.7க்கு அப்புறம் ஆர்டராக மாறி இருக்கு, ஓகே? ஸோ அப்புறம் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஹரிஹரன் சொன்ன மாதிரி லிஸ்ட்டுனா ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். டபுள் ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். செட்டில் இண்டெக்ஸ் கான்செப்ட் இல்லை. அதே மாதிரி டிக்ஷனரியில் இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் இல்லை, கீயை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து சிண்டெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுவாங்க லிஸ்ட்டில். டபுளில் வந்து சும்மா ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். செட்டில் பெராந்திஸ், டிக்ஷனரிலையும் பெராந்திஸ், அதில் வந்து கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ், ஓகேவா? இது நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பேசிக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும். லிஸ்ட்டு எந்த மாதிரி இதுன்னா, நார்மலாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறீங்க, கியூ 1 by 1 வர்றாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் லிஸ்ட்டு கான்செப்ட், ஓகேவா? ஏன்னா நான் ஒரு கியூவாக நிற்கிறாங்க, 1 by 1 அடுத்தடுத்து வந்து அப் அண்ட் ஆகி அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் வந்து லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சினாரியா லிஸ்ட்டில் வரும், ஓகே? டபுள் சொன்ன மாதிரி லலித் சொன்ன மாதிரி எந்த இதில் நம்ம இப்போ வந்து ஆதார் கார்டு நம்பர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேவா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டபுள் போகணும். ஏன்னா அதை கொண்டு போய் லிஸ்ட்டில் போட்டோன்னா லலித் சொன்ன மாதிரி ரேம் வந்து மெமரி கன்சம்ஷன் இதெல்லாம் நம்ம இருக்குது. ஸோ எதில் போயிட்டு எந்த டேட்டா சைட்டில் டிஃபைன் பண்ணுன்றது ஒரு இது இருக்குது. ஸோ யூஸ் கேஸ் பேஸ் பண்ணி அந்த இதை இது பண்ணுங்கள், ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து செட்டுன்றது அட்டனன்ஸ் சிஸ்டம். இப்போ ஒரு அட்டனன்ஸ் சிஸ்டம் ஒரு கிளாஸில் இருக்கோம்னா, இப்போ ஒருவேளை 2 நேம் இருந்தால் கூட இன்சில் வச்சு அது யூனிக் ஆகும், ஃபாதர்ஸ் நேம் வச்சு. ஸோ இதுதான் வந்து செட்டு வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது கான்செப்ட். தெளிவாக இருங்க, செட்டு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, ஓகே? ஸோ டிக்ஷனரிலையும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, கீ தான் அது பண்ணும். வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். A = 10, P = 10ன்னு கூட நம்ம கொடுக்கலாம், C = 10ன்னு கொடுக்கலாம். ஸோ A = 10 மறுபடியும் A = 10ன்னு அந்த இது பண்ண முடியாது. ஸோ டிக்ஷனரி இதெல்லாம் வந்து மேஜர் இது, ஓகே? இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும், ஓகே? லலித் குட். லலித் பண்ணி பண்ணு. ஹை டீம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? அந்த ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேண்ணா. ஓகே, சரி. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு எழுதுவாங்க? இப்போ வந்து டேட்டா டைப் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. டேட்டா டைப்புன்றது ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, அந்த வேரியபிளை ஃபுல்லாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும்னா ஏபியோட ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க,
ஓகேங்களா. ஏபியோட ரெஸ்பான்ஸ் எடுத்து லலித்தோட டேட்டாவை மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒவ்வொரு லைனும் நீங்க எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்க முடியாதுல்ல. புரியுதுல நான் சொல்றது? இப்போ வந்து ஒவ்வொரு லைனா நீங்க எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு ஏபிஐல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் டேட்டாவை எடுக்கிறீங்க, அதை நீங்க செக் பண்றீங்க, லலித்தோடதை பிரிண்ட் பண்றீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து வந்து எனக்கு லலித்தோடதை வந்து பிரிண்ட் பண்றது மட்டும் இல்லாம எனக்கு வந்து மொத்த லிஸ்ட்டுமே எடுத்து எனக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரே டேட்டாவை நீங்க 2-3 இடத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு லலித்தோட டேட்டா மட்டும் வேணும், ஒருத்தருக்கு வந்து டீச்சரோட டேட்டா மட்டும் வேணும். ஓகேங்களா. இந்த ரெண்டுமே செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸா அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இது ஃபங்க்ஷன் நீங்க கண்டிஷன் போட்டு ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டையுமே நான் ஒரு ஃபங்க்ஷனா போட்டு எழுதி காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ அப்படி எழுதும்போது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி எல்லாரும் டிக்ளேர் பண்ணுவாங்க. பைத்தான்ல எப்படி வரும் அப்படின்னா டெஃப்ன்பாங்க, டிஃபைன் பண்றது. ஓகேங்களா. ஸோ டெஃப்ன் போட்டுட்டு நீங்க வந்து ஃபங்க்ஷனோட நேம் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீச்சரை வந்து நீங்க பிரிண்ட் பண்றீங்க, டீச்சர் லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து கேலிப்ரேசஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அங்கே எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க அவங்க எப்பயுமே எல்லாத்துக்குமே. ஓகேங்களா. ஃபங்க்ஷன்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கேலிப்ரேசஸே கிடையாது. நம்ம ஜஸ்ட் இந்த கோலன் மட்டும் இங்கே ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு டேப் வந்து அடித்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இந்த டேபுக்கு அண்டரா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்னன்னா இந்த டெஃபினிஷனுக்கு கீழே வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேலிப்ரேசஸ் போட்டு தான் நீங்க ஓப்பன் க்ளோஸ்ன்றதை டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேலிப்ரேசஸ் போடுறீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடைப்பட்ட இருக்கிற எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க கேலிப்ரேஸை வச்சு செக் பண்ணுவீங்க. பட் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. டெஃப்ன்றது கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, வேரியபிள்ங்கிற ஃபங்க்ஷனோட நேமை வச்சுப்பாங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து வச்சுப்பாங்க, கோலன் வந்து வச்சுப்பாங்க. இப்போ நீங்க இங்க வச்சுட்டு ஒரு டேப் மட்டும் நீங்க அடிஷனலா அடிக்கணும். அடிச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் எழுதுறீங்களோ அந்த டேப் அதே லைன்ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க கீழே அந்த இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ டீச்சரோட லிஸ்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணலாம். சரிங்களா. இப்போ இங்க போட்ட இதே இதுதான் டீச்சரோட மொத்த லிஸ்ட்டுமே நம்ம எடுப்போம். ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று வந்து ஸ்டூடெண்டோட மொத்த லிஸ்ட்டுமே நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன லாஜிக் போட்டிருக்கீங்களோ அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி இது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, டீச்சர் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத போட்டு என்டர் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன்னா, ஓகே சாரி, இதை நான் ரெண்டே பண்ணல, ஒரு நிமிஷம். ஓகே, இது ஃபெயில்டுன்னு மாற்றிருக்கோம். இந்த இதை மாற்றணும், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கு எல்லாமே. இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆகுதா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டீச்சரோட லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டூடெண்டோட லிஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத போட்டுட்டு
ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வருவாங்க. ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா தனித்தனி ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேயா? டேட்டா எடுக்கிறதுக்கு. இப்போ எனக்கு வந்து வெறும் சிங்கிள் ஃபங்க்ஷனாகவே எனக்கு வேணும். நான் என்ன டீச்சர் வேணுமா ஸ்டூடெண்ட் வேணுமான்றதை நான் தான் கொடுக்கணும். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க ஃபங்க்ஷனுக்குள்ள. ஓகேயா? அந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதை டிக்ளேர் பண்ணும் அப்படின்னா ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்த நிமிஷம், அது சிம்பிளா நான் அதுக்கு இப்போதைக்கு வர வேணாம். ஓகேயா? இப்போ நான் காமனாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேயா? காமன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று நான் எழுதுறேன். ஓகேயா? இந்த காமன் லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேனோ அதில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, அது டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா காமன் லிஸ்ட்னு ஒன்று எடுத்துட்டீங்க. இப்போ இந்த காமன் லிஸ்ட்டை நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னா காமன் லிஸ்ட்னு சொல்லி போட்டுட்டு பேரம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இது இப்போ நீங்கள் வந்து டீச்சரோடதை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டீச்சர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ ஒரே ஃபங்க்ஷன் தான். நான் உள்ளக்க வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அந்த பேராமீட்டரை வச்சு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்படி, டீச்சராக இருந்தால் இப்படி அப்படின்றது நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ பேசிக் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ்லையும் உள்ளக்க பேராமீட்டரை பாஸ் பண்ணி அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆனா இப்ப நம்ம தனித்தனியா வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா டீச்சருக்கு தனியா பண்ணீங்களா? ஸோ அது பண்ணாம இது டைரக்டாவே இதுவே யூஸ் பண்ணிக்கலாம்னா? இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 ஃபங்க்ஷன் போட்டுட்டு பேராமீட்டர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணணுன்றதுக்காக அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகேங்களா? போட்டு அதுக்கப்புறம் இதுலயும் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம், எப்படி காமன் இதுலயும் சக்சஸ்ன்ட்டு. பட் இப்போ ஃபெயில்டுன்னா அதுக்கு ஒரு எரர் காமிக்காம இருக்கணும், இல்லை எம்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு எப்பயுமே எல்ஸ் போட்டு வேற ஏதோ ஒன்று போட்டுக்கணுமா? அது நீங்க அது உங்க விருப்பம் தான். எல்ஸ் போட்டு நீங்க ஆட் பண்றதுன்னா நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ எல்ஸ் அப்படின்றது நீங்க போடுறீங்க. போடும்போது என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஏபியோட ரெஸ்பான்ஸ் வந்து போட்டுட்டு அதை வந்து நீங்க இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். சாரி ஒரு நிமிஷம். இதை வந்து நான் ஃபெயிலா மாத்துறேன். ஒரு நிமிஷம். சக்ஸஸ்னா இது, ஃபெயில்டுனா இது. மெசேஜ் வந்து ஃபெயிலில் மாத்திட்டேன். இங்கே எப்படி வருது? ஓகே, மெசேஜ் அப்டேட் ஆயிருக்கு. காமன் ஃபங்க்ஷனில் இதை நான் போட்டுடுறேன். காமன் ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணிட்டு ஏபிஐ ஃபெயில்ட் ஆகுது. ஓகேயா? ஓகே, மேலே ஏபிஐ வந்து இப்போ ஃபெயிலில் இருக்கு. இங்கே டேட்டா வராது. ஃபெயிலில் இருந்து அந்த இடத்துல எம்டியா இருக்கணும். இது எம்டி இதுவாக வரும். ஸோ வரும்போது இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கே வந்து நீங்கள் சக்ஸஸ் அப்படின்றது வேணும்னு வச்சுக்கோங்க. சக்ஸஸுக்கு சக்ஸஸா ஃபெயில்டா இல்லை இங்கே வந்து சக்ஸஸ்ன்ற கீயை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த செக் பண்ணுற இந்த கீயை வந்து நீங்கள் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேரம் 1 இங்கே இருக்கு, பேரம் 2ன்றது இருக்கு.
2 பேராமீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, பேரம் 1ன்றதை இங்கே போட்டுக்கிறீங்க, இது பேரம் 2ன்றதை வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இப்படி வச்சு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பாஸ் பண்ணுவீங்கன்னா சக்சஸா இருந்தா ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடியதை வந்து எடுக்கணும். இதுதான். இப்போ சக்சஸ் இல்லை, நான் இங்கே சக்சஸ்ன்னு மாத்திடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ காமன் ஃபங்க்ஷனில் இங்கே கொடுத்துட்டேன். இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பண்ணேன்னா எனக்கு டேட்டா கிடைக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டர், இது ஒரு பேராமீட்டர். ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பேராமீட்டர் இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேயா? இப்போ நாளைக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் இந்த 2 இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு இல்லை, உங்களுக்கு 10 இது தேவைப்படலாம். 10 இன்புட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டு அதை நீங்கள் வச்சு தான் ஃபில்ட்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இன்புட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போவீங்களா அந்த இடத்துல? நாளைக்கு 3, 4, 5, 6 அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போவீங்களா? ஒரு 10 தேவைப்படுது இந்த பேராமீட்டர் அப்படின்னா 10 வரை நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. கரெக்டு தானே? ஸோ அதுக்கு தான் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ்ன்றது யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பேராமீட்டர்லாம் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறீங்களோ, பாஸ் பண்ணக்கூடிய அந்த பேராமீட்டர் எல்லாத்தையுமே இங்கே எடுத்துக்கிட்டு அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம் நமக்கு. அப்போ டிக்ளேர் பண்ற இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க இங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களே தவிர இந்த இடத்துல நீங்க போட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஒரு 10 வேணும்னா 10 இங்க ஆட் பண்ணிட்டு அப்படிலாம் நீங்க பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா எது இங்க வேறுதோ அதை மட்டும் தான் இங்க பாஸ் பண்ணுவீங்க. டேக் 0 பொசிஷன்ல இருக்குமே 2 ஆர் கிவன். ஒரு நிமிஷம். ஆர்குமெண்ட் ஏதோ பாஸ் பண்ணுவாங்களே, மறந்து போச்சு. ஒரு நிமிஷம். இல்ல 2 இது போடுவாங்க, மறந்துட்டேன் நான். ஒரு நிமிஷம். இப்போ அது மேல வந்து பாஸ் பண்றதானே கேக்குறா? பாஸ் பண்றதுதான். அது ஸ்ட்ரிங்ல இங்க போடுறாங்களே, இங்க போடுறது அப்படியே மொத்தமா எடுக்காம, அதாவது நம்ம பாஸ் பண்றதுல இங்க போட்டுக்கிட்டே இருப்போம். உள்ளக போட்டு எடுக்கிறது இன்ஃபர்மேஷனை வந்து இங்க வேற மாதிரி எடுப்பாங்க. இது ஒரு நிமிஷம், நான் டபுள் ஸ்டார் போட்டேன் நான் இங்க, அதான் பிரச்சனை. வந்துருச்சு. ஓகே, ஓகேயா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வந்து ஸ்டார் ஆர்குமெண்ட் நான் போட்டிருப்பேன். ஸோ ஆர்குமெண்ட் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்க வந்து சிங்கிளா நீங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்றீங்களா, அதாவது எப்படி சொல்ல, கீவேர்டு இல்லாம நீங்க ஒரு டேட்டாவை வந்து அந்த இடத்துல பாஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அதை வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டை மொத்தமா நீங்க ஒரு வேரியபிள்ல எடுத்துட்டு நீங்க மொத்தமா நீங்க இந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட்டை மட்டும் இங்க பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ற இடத்துலையும் நீங்க 10 தடவை பேரம் 1, பேரம் 2, பேரம் 3ங்கிறது போடணும்னு அவசியமே தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா சிங்கிளா ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டார்ல எடுத்து வச்சுட்டு இந்த ஆர்குமெண்ட்டை வந்து இங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஒரு நிமிஷம். இதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். இது எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது தெரியுமா? அது சொல்லவா எதுக்குன்னு? லிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? எல்லாருமே கோடை வந்து எழுதிடுவாங்க. கோடு எழுதும்போது உங்க கோடு வந்து ஒரு குவாலிட்டியா ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்னன்னா,
நீங்க எழுதுற இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு லைன் 100 கேரக்டருக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எல்லாமே ஒவ்வொரு லைன் இண்டிவிஜுவலா தான் கணக்குல வரும். இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் நீங்க சொல்லுவீங்க. ஆனா இது எல்லாமே ஒவ்வொரு லைனு. ஸோ இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. ஒவ்வொரு லைனா உங்களுக்கு போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க 10 பாராமீட்டரை பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும், நாளைக்கு 100 லைன் தாண்டி ஒரு 150 லைன் போகும். அப்போ லீடிங் அப்படிங்கிறதுல என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்கோர் வந்து குறையும். நீங்க எவ்வளோலாம் மிஸ்டேக் பண்றீங்களோ அந்த ஸ்கோர் குறைஞ்சிக்கிட்டே வரும். 10க்கு 8 பாயிண்ட் வந்து நீங்க எடுக்கணும் எப்பயுமே. நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10க்கு வந்து அது வந்து 1, 2லாம் கூட வரும். சிலருக்கு 0 பாயிண்ட் சம்திங்லாம் ஸ்கோர் காட்டும். ஸோ இந்த குட் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து அதை ஆட் பண்றது. அதே மாதிரி இன்னொன்று ஒன்று வந்து ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நான் ஆட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் சாரி, இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வந்து நம்ம ரீடபிலிட்டிக்காகன்னு நான் சொல்லியிருப்பேன். இது ரீடபிலிட்டி மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க இங்க பாஸ் பண்றீங்க, ஒரு டிஃபைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லலித் மோகன் இஸ் டெக் லீட் அப்படின்னு இருக்கு. இப்போ இது இன்னும் இது நிறைய போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு கீழே போட்டுட்டு he is working on spirit digits அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ இதை வந்து இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரிங்கா தான் இங்க வரணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்க இப்படி டைரக்டா போட்டீங்கன்னா அந்த 100 லைனை தாண்டி போயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து உங்களோட ஸ்கோர் வந்து குறைஞ்சிரும். அப்போ அந்த ஸ்கோர் குறையக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஏன்றதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா, நான் என்ன போட்டிருக்கேன், லலித் மோகன் இஸ் அ டெக் லீட், இங்க ஒரு ஸ்பேஸ் நான் விடணும். ஓகேயா? ஸோ ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் த கரெக்டாக பிரிண்ட் ஆகல. ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஸ்பிரிட் டிஜிட்ஸ் வந்துருச்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி இதே இதில் நீங்கள் ஆர்குமெண்ட்டாக போட்டுட்டீங்க. ஓகேயா? இப்போ இது வந்து ஆர்குமெண்ட்டு. இப்போ இதே இது கீவேர்டு ஆர்குமெண்ட்னா என்ன பாஸ் பண்ணுவோம் அது சொல்லுங்க யாராவது. இப்போ இது வந்து ஆர்குமெண்ட்டாக நான் போட்டுட்டேன். இப்போ இதே இது நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக போடுறதுனா என்ன மாதிரி போடுவேன்? எனக்கு அமைதியா இருக்கீங்க. டவுட் வருது அதுல எப்படின்னு, இல்ல ஏதாவது இருக்கா, இல்ல இப்ப சொன்னதுலேயே டவுட் இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணுங்க, அதுக்கடுத்து கீவேர்டு ஆர்குமெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க ஏதாவது. ம். அண்ணா இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்னா அந்த ஆர்குமெண்ட், அந்த ஸ்டார் ஆர்குமெண்ட் போட்ட இடத்துல அந்த கீ வந்து என்னவோ டைப் பண்ணிட்டு கீழே வந்து அதை இது பண்ணும். ஃபைன், சூப்பர். இப்போ நீங்க சொன்னது கரெக்ட். ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க வந்து 2 ஸ்டார் யூஸ் பண்ணணும். ஏன் 2 ஸ்டார்? கீ வேல்யூ, புரியுதா? கீன்னு ஒன்று இருக்கும், வேல்யூன்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அப்போ நீங்க ரெண்டையுமே நீங்க எடுப்பீங்க, ரிட்ரைவ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் 2 ஸ்டார் இந்த இடத்துல போடணும். ஸோ இப்போ இதுக்கு கீழேயே நான் கீவேர்டு ஆர்குமெண்ட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன், அதை லைட்டா பார்த்துக்கோங்க. கேடபிள்யூன்னு வைக்கிறேன் இதுக்கு. கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ன்பாங்க. ஓகேயா? கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக அதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இன்ஃபோவை பேரம்1 பேரம்2ன்னு போடுறதுக்கு பதிலாக நான் இங்கே ஸ்டேட்டஸ்ன்றதை போட்டுட்டேன். ஓகேயா? அப்போ எனக்கு ஸ்டேட்டஸ் என்னவோ அது ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ரோலுன்றதை போடுறேன். ஓகேங்களா? கீவேர்டு ஆர்குமெண்ட்ல ரோலுங்கிறத நான் இங்கே பாஸ் பண்றேன். இப்போ அப்படி பாஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு டேட்டா இங்கே பிரிண்ட் ஆகும். அப்போ இப்படி போடுற ஒரு டேட்டாக்கு நான் எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து ஆர்குமெண்ட்டுக்கு. இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு என்ன மாதிரி போடணும்னா,
இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேனே, சாரி, ஒரு நிமிஷம். வந்துருச்சா? 2 ஆயிடுச்சா? ஸ்டூடெண்டோட ரோல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேயா? இது வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸுக்கான டேட்டா வந்து எப்படி நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா இப்படி பாஸ் பண்ணுவீங்க. மொத்தமா டப்புள்ள போட்டுட்டு ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டையும் நீங்க எடுத்துட்டு அதை வந்து இங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க போட்டு விட்டுருவீங்க. கரெக்டா? இப்போ இதே இது நீங்க கீவேர்டு ஆர்குமெண்ட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஐ மீன் ஆர்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதா? இது வந்து மெசேஜ் வந்து என்ன செக் பண்றேன்னு ஸ்டேட்டஸ்ன்ற மெசேஜை நான் செக் பண்றேன். இங்க வந்து ரோலை வந்து என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ரோலை வந்து நான் எடுத்துட்டு இங்க வந்து பிரிண்ட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஓகே தானா? டவுட் இருக்கா? ஓகேண்ணா, இப்போதைக்கு புரியுது. நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது எரர் இருந்தால் சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ வந்து டாஸ்க் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து டப்பிள்ஸ் பார்த்தோம், லிஸ்ட் ஐ மீன் டப்பிள்ஸ் பார்த்தோம், டிக்ஷனரி பார்த்தோம், செட்ஸ் பார்த்தோம். ஓகேயா? மூணுக்கும் 3 டிஃப்ரெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேயா? 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுட்டு ஆர்குமெண்ட்ஸும் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி ஒரு பேசிக் இன்புட் பேராமீட்டர் நீங்க கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பிரிண்ட் பண்றதை வச்சுக்கோங்க. இல்லைனா சிங்கிள் ஃபங்க்ஷனா எழுதிக்கோங்க. இப்போ காமன் லிஸ்ட்னு நான் ஒன்று எழுதுறேன். இந்த மாதிரி காமன் டேட்டா டைப்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்குமெண்ட்ஸ் ஆகும் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் ஆகும் நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்களோ அது மட்டும் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா ஆர்குமெண்ட்டா நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு செட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. செட்டை வந்து அதில் பாஸ் பண்ணீங்கன்னா செட்டு மட்டும் அங்கே பிரிண்ட் ஆகணும். ஓகேயா? இதே வந்து டப்பிள் பிரிண்ட் பண்ணணும்னா டப்பிள். ஓகேயா? இதே இது கீவேர்டு ஆர்குமெண்ட்டா இருந்தா இப்படி வச்சுக்கோங்க. டேட்டா டைப்ன்றதை வச்சுட்டு அந்த டேட்டா டைப்ல என்ன பிரிண்ட் பண்ணணுன்றதை இங்க போட்டுக்கோங்க. ஓகேயா? ஸோ செட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைனா? ஓகேயா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்க எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஈஸியா இருக்கும். காமனா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த காமன் ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுக்கு என்ன டேட்டா டைப்பை நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆர்குமெண்ட்டாவும் பாஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க, கீவேர்டு ஆர்குமெண்ட்டாவும் பாஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். இந்த 2 ஃபங்க்ஷனையும் எழுதிட்டு ரெண்டுமே பிரிண்ட் போட்டு விட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? இது செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இல்லைன்னா நீங்க அதை மறந்துடுவீங்க எப்படி என்ன மாதிரி அப்படின்னு. ஓகே. ஓகே, ஃபைன். ஓகே, வேற எதுவும் இருக்கா டவுட்டு? சரி, ஓகே டீம், ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே. லலித், அப்படியே அந்த நோட்பேட் வந்து நீங்கள் அந்த இது கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ரு குரூப்பில். ஓகே. ஓகே. டீம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் தான் அடுத்தது. ஏன்னா கிளாஸ் வந்து நீங்கள் இப்போ 2 ஹவர்ஸ்னால நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? டேட்டா டைப்ஸு, ஃபவுண்டேஷன்ஸ், பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறைய, ஏன்னா இந்த பார்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு. டேட்டா டைப்ஸ் தெரியாமல் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக இதாயிரும். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என்ன ரைட் பண்ணாலும் நம்ம டேட்டா டைப் பேஸ் பண்ணி தான் அடுத்து உள்ளே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களே ஒரு சின்ன 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 லாஜிக்ஸ் இது பண்ணுங்கள். ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கள், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள், இந்த டேட்டா டைப்பில் இதுக்கு மாற்றுங்க. ஸோ உங்களோட இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் பூராமே இந்த ஒரு இதுக்குள்ளே மட்டும்தான் லூப் ஆகிட்டு இருக்கும். ஃபார் லூப், இஃப் கண்டிஷன், இந்த டேட்டா டைப் இதுக்குள்ளே மட்டும்தான் டெக்னிக்கல் ஒன்றும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷர் வந்து எந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பண்ணுறீங்களோ, லலித் சொன்ன மாதிரி நீங்களாக ஒரு சின்ன சின்ன லாஜிக் எடுத்துகிட்டு நீங்களே அதை எப்படி பண்ணலான்றதை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே. ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸு, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸு, இல்லை கிளாஸ் வந்து டைமிங், வேறு ஏதாவது ஃபீட்பேக், கிளாஸ் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி யாருக்கா ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஏதாவது ஃபேஸ் பண்ணாலும் சொல்லுங்கள்.
கைட்லைன்ஸ் ஏதாவது தேவைப்படுது